நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ஆகாஷ் வானொலி 101.4 பண்பலை. நேயர்களே, இன்றைய செலிபிரிட்டி கார்னர் நிகழ்ச்சியில் நம்மளுக்கு வந்திருக்கிற இயக்குனர் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான இயக்குனர். ஏன்னா அவருடைய படைப்பு இருக்கப்பற்று பலரோட லைஃப்லேயும் ஒரு ஐ ஓப்பனர், டேர்னிங் பாயிண்ட்டு, யோசித்து முடிவெடுக்க வேண்டிய தருணம், இப்படி பல விஷயங்களையும் தொகுப்பாக சுவாரஸ்யமாக விஷுவலாக காட்சியாக கடத்தப்பட்ட ஒரு படம்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அவருடைய படைப்புகள் போட்டா போட்டி, தெனாலிராமன், எலி, அதை தொடர்ந்து இருக்கப்பற்று பண்ணியிருக்கிறாரு. இந்த படங்களோட இயக்குனர் யுவராஜ் தயாளன் அவர் தான் இன்றைக்கி நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் விமல். இருக்கப்பற்று படம் ஒவ்வொரு இயக்குனருக்கும் தான் ரசிகர்களுக்கு, ஆடியன்ஸுக்கு தேட்டரில் என்ன கொடுக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறதுக்கான கிரிப்பான ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு டைம் எடுக்குமா? அதற்கு முன்னாடி நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. பட் இருக்கப்பற்று விமர்சனமே இல்லை, பாராட்டுதல் தான். இந்த படம் முடிஞ்சு நம்ம போகும்போது லைஃப்பில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை மறுக்கவே முடியாமல் கொடுத்துருக்குது. அதை எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் தேவைப்பட்டிருக்கா? முந்தைய படைப்புகளில் இருந்த அனுபவங்களும், இல்லை ஒரு கிரியேட்டர் இப்படியெல்லாம் ஜானர் டிஃப்ரெண்ட்டாக டச் பண்ணிட்டு போகும்போது எந்த பாயிண்டில் அந்த கடவுள் கொடுக்குற ஒரு வரப்பிரசாதம் அமையும் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இல்லை, அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட் ஒருத்தவங்களுக்கு ஒரு டைம் எடுக்கும். பட் இந்த ஐடியாவில் நம்ம லேண்ட் ஆகிறோம்ல, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி 20 வயசில் என்னெல்லாம் நம்ம பார்ப்போம், விளையாட்டுத்தனமாக இருப்போம்ல, அப்போ யோசிக்கிற லைன்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சு, ஓகே ஒரு கிரிக்கெட்டரை ஒரு வில்லேஜஸ் கடத்திட்டாங்க, அந்த வயசில் அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் வரும். அதுக்கப்புறம் வடிவேல் சார் வச்சு ஒரு படம் பண்ணுறோம். வடிவேல் சார் ஒரு போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டார், ஆனால் போலீஸ் ஆகலை. போலீஸ் கூப்பிட்டு ஒரு ஸ்பையாக ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த வேலையை ஒழுங்காக முடிச்சு கொடுத்தா ஒரு போலீஸ் ஆகிடலாம். இந்த லெவலில் எனக்கு எக்ஸைட்மெண்ட் வருது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைஃப் தொடுற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் லேண்ட் ஆகிறதுக்கு உங்களோட வயசு, அனுபவம் அது வரும். லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் உங்களை இந்த மாதிரி யோசிக்க வைக்கும். மற்றபடி இந்த ஐடியா வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு டைரக்டருடைய ஸ்கில் செட் பொறுத்து மாறும். எனக்கு ஒரு டைம் எடுத்துக்கும், இன்னொரு டைரக்டருக்கு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, இன்னொரு டைரக்டர் 7 இயர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. சில பேர் மேரினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ என்னுடைய வழக்கம் எப்படின்னா, நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு 1 மந்த் ஒர்க் பண்ணாலே போதும். அந்த 1 மந்த் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பேன். அப்போவே நான் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் பண்ண முடியும் என்னால். ஸோ ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டைம் ஒருத்தருக்கு மாறும். பட் இந்த மாதிரி ஐடியாஸ் லேண்ட் ஆகிறதுக்கு வாழ்க்கை ஒரு இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு வரும். அதனால தான். ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற பல விஷயங்களும் அந்த க்ரியேட்டிவிட்டியில், அதை மார்க்கெட்டிங்கில் ப்ராஃபிட் ஆகிறதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கா? சரி, ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்கும்ல. ஏன்னா நமக்கு ஒரு வயசாகுது, அப்போ கல்யாணம் ஆகிருக்கும், கல்யாணத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்குறோம், ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன இஷ்யூஸ் வருதுன்னு பார்க்குறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்குறோம், நம்ம பார்க்குறவங்களாம் எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்க்குறோம். சரி, வாழ்க்கையை கனெக்ட் பண்ணுற மாதிரி படங்கள் பண்ணலான்ற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கே இல்லை, அதுக்கே ஒரு டைம் ஆகுது. லைஃப் தான்டா பார்க்குறாங்க எல்லோரும். எந்த படம் எடுத்தாலும் அதில் ஒரு லைஃப் இருக்கா, ஒரு கேரக்டர் இருக்கா, கதை முக்கியம் இல்லை, ஐடியாஸ் முக்கியம் இல்லை. இப்போ நான் என்ன ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன்னா ஒரு டைம் மேலே, கதைகளை விட கதாபாத்திரங்கள் முக்கியம். நம்ம எவ்வளோ படம் பார்ப்போம், அந்த கதையெல்லாம் மறந்துடுவோம், சீன்ஸ்லாம் மறந்துடுவோம். ஆனால் அந்த கதாபாத்திரங்கள் நம்ம மைண்டில் நிற்கும். அவங்க பண்ண விஷயமோ, அவங்க பேசின விஷயமோ, ஏதோ ஒன்று அந்த கதாபாத்திரங்கள் நம்மளோட நிற்கும். ஸோ நான் கதாபாத்திரங்களை டிஃபைன் பண்ணுற இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஒரு படத்தில் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கம் இல்லை. ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் வாழ்கிற விதத்தில் நம்ம சில டேக்அவே எடுத்துக்க முடியுமா, அவ்வளோதான். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு ஒரு வயசு தேவைப்படுது. எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு 20 வயசில் இல்லை. எனக்கு 20 வயசில் வேறு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தேன். நான் ஜாலியாக ஒரு படம் பண்ணுவோம், இப்போவும் ஜாலியாக பண்ணலாம். பட் அந்த இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி வேறு, அப்போ இருக்கிற மெச்சூரிட்டி வேறு. பட் இருக்கப்பற்று அவசியமான மெசேஜை விஷுவல் மீடியத்தில் அற்புதமாக கடத்தின ஒரு படம். அதனோட கதாபாத்திரங்கள் அதுக்கு பிரதானமாக இருந்தாலும், டேக்அவே அப்படின்னா ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருக்கிற பேலன்ஸ் பண்ண முடியாத விஷயங்களை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது மெசேஜ் தானே? ஆமாம், இருக்கப்பற்று ப்ராப்பர் அகாடமிக் படம் தான். ஏன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி கதாபாத்திரங்களில் சரி, இப்போ நான் அடுத்த ஒரு கதை பண்ணியிருக்கேன். அந்த கதையில் மெசேஜ் இருக்காது.
ஆனால் ஒருத்தனோட வாழ்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அவன் என்னவா பார்க்குறான் உலகத்தை, அவன் எப்படி வாழ்கிறான்னு சொல்லிட்டு அவனோட வாழ்க்கையிலேருந்து ஒரு வேல்யூஸ் நம்ம எடுத்துப்போம். நம்ம எப்பயுமே அப்படி தானே வளர்ந்துருக்கோம். யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இல்லை யாரையோ ஒருத்தவங்க பார்ப்போம், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம். அது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். நம்ம கொஞ்சம் சென்சிபிளாக இருந்தால் அவங்க பண்ணுறது கரெக்டுன்னு நம்ம எடுத்துப்போம் இல்லையா? அந்த மாதிரியான கதாபாத்திரங்களை கொண்டு ஒரு படங்கள் பண்ணணுன்றது தான் இப்போ ஐடியா. பட் இருக்கப்பட்டு பண்ணும்போது அதே மாதிரி பண்ண முடியும். ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டோமா, ஒரே ஒரு ஸ்வீட் ஸ்பாட் எடுத்தோமா, ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் ஒரு படம் பண்ணுறோம், அதில் ஒரு சின்ன டேக்அவே இருக்கும். அந்த மாதிரி படம் பண்ண முடியும். இப்போ இருக்கப்பட்டு அப்படி பண்ணல. இருக்கப்பட்டு வந்து கோராக அது வந்து ஒரு கிளாஸ் ரூம். அந்த படம் ஒரு கோச்சிங் சென்டர், அகாடமிக்காக ஒரு படம் பண்ணுறோன்னு முடிவு பண்ணியாச்சு. நம்ம வந்து நிறைய பேச போகிறோம், ப்ரீச் பண்ண போகிறோம், இதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இதெல்லாம் பண்ணலாமா, படம் பார்ப்பாங்களா அப்படின்னா பார்த்தா பார்க்கட்டும் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்தோம். ஸோ அதனால் ஒருத்தருக்கு வேல்யூ தரோம், அந்த வேல்யூ இருக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டா பார்க்க போகிறாங்க. அதை நான் எப்படி போர் அடிக்காமல் கொடுக்க முடியுமோ அது நான் பார்த்துக்கிறேன், என்னோடய ஸ்கில் அது நான் பார்த்துக்கிறேன். பட் இது அகாடமிக்காக தான் இருக்க போது. தியரிஸ் பற்றி பேச போகிறோம், உட்காந்து 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் பரவாயில்ல, ஏன்னா இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜென்ரேஷனில் தேவைப்படுற ஒரு விஷயமா பட்டுச்சு, ஒரு அர்ஜென்ட்டாக சொல்ல வேண்டிய விஷயமாகவும் பட்டுச்சு. ஸோ இதை இப்போ சொல்லியே ஆகணும், அப்போ எல்லாத்தையுமே சொல்லுவோம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணது. அது ப்ராப்பராக மெசேஜ் சொல்லணுன்ற எடுக்கப்பட்ட படம் தான் அது. சூப்பர் சார். அப்போ அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி தான் மக்களோட நிறைய விஷயங்கள் போய் ரீச் பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ, ஆட்டோபயோகிராஃபியை வந்து நம்ம சூஸ் பண்ணால் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச ரீடிங்கில் இருந்த ஒரு 10 புக்ஸ் இருக்கலாம், இத்தனை கேரக்டர்ஸ் இருக்கலாம், அதை நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குதா? எனக்கு ஒருத்தரை பற்றி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா தான் நான் அதை போய் படிப்பேன். நான் ரீடிங் வந்து எப்பவுமே ரிசர்ச் பேஸ்டு தான். ரேண்டமாக ஸ்டம்பிள் ஆக மாட்டேன் எதுலேயும் போய். ஓகே, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேடி போய் படிப்பேன். ப்ளஸ் நான் வந்து சில பேரை நம்ம மீட் பண்ணுறோம்ல, யதார்த்தமாக ஒருத்தர் மீட் பண்ணுற மாதிரி ஆகும். அவங்களோட லைஃப்பை அவங்கக்கிட்டேருந்து கேட்குறது இருக்குல்ல, அது மாதிரி இது வரைக்கும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 3 பேரை பற்றி இவங்களெல்லாம் படமாக எடுக்கணும். ஏன்னா அவங்க சொசைட்டியில் நிறைய பண்ணுறாங்க, கண்ணுக்கு தெரியாத ஹீரோஸ் அவங்க. ஸோ அவங்கள பற்றி படம் பண்ணணுன்ட்டுலாம் ஐடியா இருக்குது. ஆட்டோபயோகிராஃபி வந்து பண்ணணும், ஒரு பயோகிராஃபி பண்ணணும் அப்படின்லாம் இருக்குது. பட் நம்ம யூஸ்வலாக பயோகிராஃபினோடனே திடீர்னு ஒன்று நடந்திருக்கும், ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கும். 0 to ஹீரோ. ஆமாம், இப்போது அபிநந்தன் நமக்கு திடீர்னு ஸ்பாட்லைட்க்கு வந்தால் தெரியுமா, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஆமாம், ஒரு சரி உடனே அபிநந்தன் பற்றி ஒரு படம் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறது ஒரு விதம் பயோகிராஃபி படங்கள், அதுவும் பண்ணணும். பட் கண்ணுக்கே தெரியாத சில ஹீரோஸ் இருக்காங்க, அவங்க ஸ்பாட்லைட்கே வரமாட்டாங்க. அவங்கள பற்றி படம் எடுத்து காட்டும் போது தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சூரியரை போற்று, நமக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா, ஃப்ளைட்ஸ் இங்கே கொண்டு வரதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சா, இன்றைக்கி இருக்கிற டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ கம்ஃபர்ட் இருக்குது, அதுக்கு ஒரு மனுஷன் இவ்வளோலாம் யோசிச்சு வந்தாரான்றதுலாம் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ கண்ணுக்கு தெரியாத ஹீரோஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி படம் பண்ணணுன்லாம் ஆசை இருக்குது. சூப்பர் சார். இருக்கப்பட்டிருக்கான ரிசர்ச் கிரவுண்ட் ஒர்க் நீங்கள் போகும்போது மேரேஜ் லைஃப்பில் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற ஷாக் அப்படிங்கிறதும் சில ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாவ், இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒருத்தருக்காக லைஃப்பில் வந்தாங்களான்னு இருந்திருக்கும். அந்த ரிசர்ச் கிரவுண்ட் ஒர்க்கில் உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? என்னோடய ரிசர்ச் ஃபஸ்ட்டு என்னோடய சர்க்கிளில் இருக்கவங்ககிட்ட பேசினது தான். என்னோடய பர்சனல் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் சேலஞ்சஸ் ஸ்லைட்டாக வர ஆரம்பிக்கும் போது நான் எனக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம், இப்படி பண்ணணும், இப்படி பார்க்கணும். ஏன்னா நான் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப வேல்யூ பண்ணுற ஒரு ஆள். அதனால் நான் இப்படி பாருங்கள், இதுதான் வாழ்க்கை, இப்படிலாம் நம்ம பேசும்போது சிலருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சொல்கிற சில விஷயங்கள்னால பர்சனலாக இருக்கிற சர்க்கிளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. அப்போ இதை வந்து லார்ஜர் மீடியமில் சொல்லுவோம், அப்போ நிறைய பேருக்கு இது பெனிஃபிட்ஸ் கிடைக்குமேன்றதுக்காக தான் இந்த படம் எடுக்க வந்தது. ரிசர்ச்னு பார்த்தா என்னோடய சர்க்கிளில் ஜிம்முக்கு போனால் அங்கே ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் கோத்ரூ பண்ணுவாங்க, அவங்ககிட்ட என்ன நடக்குதுன்னு கேட்போம். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற 2-3 பேர்கிட்ட பேசுவோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் இருக்காங்களா அவங்ககிட்ட பேசுவோம். இந்த மாதிரி பேசும்போது அவங்க ரிலேஷன்ஷிப்பில் என்ன கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்கன்றலாம் இருக்குல்ல. அதில் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்த விஷயங்கள் என்னென்னா, எல்லாருமே வந்து ரிலேஷன்ஷிப் பற்றி புலம்புனாலும் கடைசியில் அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட்னு ஒன்று வரும். அந்த மொமெண்ட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த ஒரு மொமெண்ட் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு யுவராஜ்னுவாங்க. அந்த மொமெண்ட் எனக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அவங்க சொல்கிறது அந்த ரியலைஸ் பண்ணுறாங்களே ஒருத்தரும் ஒரு மொமெண்ட்டு, அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுதான் இருக்கப்பட்டோட ஹை பாயிண்ட்டு. இந்த ஒரு கப்பலில் ஒரு கேரக்டர் வந்து வேறு ஒரு டிரெக்ஷனில் போயிடுவாங்க, பெயின் கோத்ரூ பண்ணுவாங்க, ஆனால் ஒரு இடத்துல ரியலைஸ் பண்ணுவாங்க. அந்த ரியலைசேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இருக்கப்பட்டோட ஐடியா இந்த படம் பார்க்குறவங்க
அவங்க லைஃப்ல ஒரு இந்த மொமெண்ட்ன்னு ஒண்ணு வரும்ல, ரியலைசேஷன் மொமெண்ட். அது இந்த படம் குடுக்கணும். எல்லாருக்கும் ஒரு ஒரு மொமெண்ட் அமையும். இந்த படம் தான் அந்த மொமெண்ட். இந்த படத்த பார்க்கும்போது அவங்க ரியலைஸ் பண்ணணும். அப்படின்ற ஒரு ஐடியாவோட வந்தது தான். ஸோ ரிசர்ச் இந்த லெவல்ல தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு தெரபிஸ்ட்ட போய் பார்த்தேன். டாக்டர் சங்கீதா, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு, மேஜர்லி ஃபோக்கஸிங் ஆன் மேரேஜ் கவுன்சிலிங். அண்ணா நகர்ல இருக்காங்க. அவங்கள போய் பார்த்தப்போ அவங்க பேஷண்ட்ஸோட நேம்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணாம, இந்த மாரி கேஸஸ்லாம் நெறைய இருக்கு. அப்படிலாம் நெறைய சொன்னாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 1000 படம் எடுக்கலாம். ரிலேஷன்ஷிப் பத்தி படம் எடுத்துட்டே இருக்கலாம். பிரச்சனையே இல்ல. அந்த அளவுக்கு இருக்கு பிரச்சனைகள் இந்த வெப் ஊர்ல. சீரிஸா போயிரலாம். ஆமா. நீங்க எத்தன வேணாலும் கதைகள் எழுதலாம். அவ்ளோ கதைகள் இருக்கு. அதுல சில கேஸஸ்லாம் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். ரொம்ப ரேரு. அந்த படங்கள பத்தி நான் எடுக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப ரேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப்புள் வந்துகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் ஆட்டோலேருந்து எகிறி வச்சு ஓடிருவாரு. கவுன்சிலிங்க்கே வரமாட்டாரு. அவங்களுக்கு வந்து கவுன்சிலர்னாலே பயம். அந்த மாதிரிலாம் ஓ! இருக்கும். இன்னும் சில கேஸஸ்லாம் சொன்னாங்க. ரொம்ப இப்படிலாம் இருப்பாங்களா? அப்படின்லாம் இருந்துச்சு எனக்கு சில கேஸஸ்லாம். ஆனா அதெல்லாம் ரொம்ப 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 பெர்சன்டேஜ் கம்மி. அவங்க சொன்னதுல நெறைய பேட்டர்ன்ஸ்ல இந்த லவ் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டா நெறைய கப்புள்ஸ் வந்து சர்வைவ் ஆவாங்கன்னு தோணுச்சு. அப்புறம் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுது? வெளிய இருக்கிற சோர்ஸ்னால இன்டர்னலா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதனால நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ரகிள் ஆகுறோம். இந்த மாதிரி காமனா நடக்கிற சில விஷயங்கள்லாம் சொன்னம்போது, நான் என்னோட சர்க்கிள்ல சொன்ன கதைகளோட கனெக்ட் பண்றேன். ஓகே. அப்ப இதெல்லாம் தான் வந்து காமன் பேட்டர்னு. அப்ப இத தான் நம்ம பேசணும். ஏன்னா இதுதான் 90% ஆஃப் த கப்புள்ஸ ஹெல்ப் பண்ணும். 10% ஆஃப் த கப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப வினோதமான சினாரியோஸ் இருக்கும். அத பத்தி இப்ப நம்ம பேச வேணாம். அவங்க டெஃபினட்டா சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிடுவாங்க. அந்த மாரி சினாரியோஸ்ல. இந்த 90% இருக்காங்கல்ல, இவங்க தான் இது பிரச்சனைன்னே பார்க்கறதில்ல. இவங்க போமாட்டாங்க. அதனால இத பத்தி நம்ம பேசுவோம். நம்ம சினிமால சைக்காலஜிஸ்ட் வராங்கனாலே இல்ல, வித்தியாசமா ஒரு நோய கொண்டு வருவாங்க. இந்த நோய் வந்து என்ன பண்ணும் தெரியுமா? அப்படின்ட்டு வித்தியாசமா அதுதான் வந்து சில டைரக்டர்ஸ்க்கு எக்ஸைட்மென்ட். நான் தெரியாத ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லப் போறேன்னு சொல்லிட்டு. நான் எப்படி ஆயிட்டேன்னா, இதெல்லாம் வந்து வேணாம். இந்த மாரி விஷயங்கள் இருந்தா டெஃபினட்டா அவங்க கிளினிக்கு போயிடுவாங்க கிளம்பி. இந்த கிளினிக்கே வராம வந்து வீட்ல இருக்காங்கல்ல, ஒய்ஃப வந்து திட்டிக்கிட்டே இருக்கிற கேரக்டர்ஸு. இவங்கலாம் என்னைக்குமே இப்ப வரமாட்டாங்க. என்னன்னு கூட தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு படம் பண்ணுவோன்றது தான் ஐடியா. இருக்கப்பட்டுல குறிப்பா சான்யா கேரக்டரா, அந்த ஸ்ரீ அவங்களுக்கு பேரா வருவாங்க. ம். இப்ப மத்தவங்களோட ப்ராப்ளம்லாம் ஓப்பனா தெரியும். ஸ்ரத்தாவோட விஷயங்கள் என்னங்கிறது ஒரு ஆப் மாரி அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு, இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணியே லைஃப் எடுத்துட்டு போணும். எந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் வரக்கூடாதுன்ட்டு. அபர்ணதி அப்படின்னா, அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணி அவர வந்து இம்ப்ரெஸ் பண்ண வச்சிரலாம் அப்படின்னு நெனைச்சாலும், அவர் வந்து வீக்னஸ்லயே அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. பட் சான்யாங்கிறவங்க சில நேரங்கள்ல எதுக்கு அழுறாங்க அப்படின்னு தெரியாது. பிடிக்காதுங்கிற ஒரு விஷயமே இல்ல. ஆனா, முன்ன இருந்த ஒரு ஃபீல வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு இருக்கலாம். அந்த கேரக்டர் ஆர்க் பத்தி சொல்லுங்களேன். அந்த கேரக்டர் ஆர்க் வந்து ரொம்ப சிம்பிள். எல்லா பார்ட்னருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அக்னாலஜ்மென்ட். ஓகேவா? அந்த அக்னாலஜ்மென்ட் வந்து எல்லா ஸ்டெப்ஸ்லயுமே இருக்கணும். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது அக்னாலஜ்மென்ட் இருக்கணும். அது நம்ம இன்னைக்கு இருக்கிற வேக ஓட்டத்துல மறந்துடுறோம். வேலைக்கு போனா அந்த வேலையிலேருந்து வர ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு வரும்போதே நம்ம அடுத்த நாள் வேலைய பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல வீட்ல இருக்கிற பார்ட்னர பத்தி மறந்துருவோம் நம்ம. அவங்கள அக்னாலஜ் பண்றத மறந்துருவோம். அக்னாலஜ் பண்றத போக திட்டுறதும் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அது ஏன் திட்டுறோன்னே தெரியாது. அது எப்பயுமே நம்ம வந்து ஒருத்தவங்கள விட நம்ம பெட்டர்ன்னு ஃபீல் பண்ணிக்கிறதுக்கு இருக்குல்ல, அது சில நேரத்துல பல பேருக்கு ஆஃபீஸ்ல கிடைக்காது. ஆஃபீஸ்ல வந்து அவங்க பெட்டரா ஃபீல் பண்ண முடியாது. அவங்க பாஸ் அவங்கள திட்டலாம். கூட வொர்க் பண்றவங்க அவங்கள பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம். நான் பெட்டரா ஃபீல் பண்ற ஒரு இடம் எதுனா எனக்கு வீடு. அங்க என்ன விட நீ வந்து கீழ இருக்க. நான் வந்து உன்ன விட பெட்டரா இருக்கேன்றத சப்கான்ஷியஸா நம்ம வந்து செய்வோம். அது தெரிய கூட தெரியாது யாருக்குமே. யாருக்குமே சொல்ல முடியாது. அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு ம். அது ஏன் அப்படி பண்றாங்க? ஏன் திட்டுறாங்க? ஏன் வந்து ஒய்ஃப வந்து கீழ பார்க்குறாங்க? இல்ல வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட கீழ பார்க்குறாங்க? அப்படின்றதெல்லாம் வந்து சப்கான்ஷியஸா அவங்களுக்கு தெரியாது. பட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதர் சைடுல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, டீவேல்யூ ஆயிட்டே இருக்கும். நம்ம வந்து வொர்தியா ஃபீல் பண்றோமா இல்லையான்னு பார்த்தா வொர்தினஸ்ஸே இல்ல. இவங்க நம்மள வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்றாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட்ஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்கு. நான்லாம் ஒரு ஆளுன்னே அவர் மதிக்க மாட்றாரு. அப்படின்றது இருக்குல்ல. இது ஏன் வருதுன்னா, கான்ஷியஸாவே பண்றதில்ல அத. சப்கான்ஷியஸாவே பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நடக்காததுக்கான காரணம், அவங்க பெட்டரா ஃபீல் பண்றதுக்கு. நீங்க பெட்டரா ஃபீல் பண்றதுனால, ஒருத்தவங்களோட லைஃப்ல எவ்வளோ கோ த்ரூ பண்றாங்கன்னு இருக்குல்ல, அதுதான் சானியாவோட கேரக்டர். அந்த அழுறது. ஏன்னா நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். நான் யார வந்து ரொம்ப லவ் பண்றேனோ, அந்த பார்ட்னரே வந்து என்னைய இவ்வளோ டீக்ரேட் பண்றது. இப்படி எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறது. திட்டுறதுனா கத்துறது, திட்டுறதுன்னு இல்ல. சின்ன சின்ன வார்த்தைகள் விடுறது இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் ஆகும்.
நம்ம வந்து ஒரு நாளைக்கு என் புருஷன் இன்னைக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாரான்னு யோசிக்கிற இடத்துல அப்ரிஷியேட்டும் பண்ண மாட்டேறீங்க, திட்டுறீங்கன்னா, அது ரொம்ப அவங்களுக்கு அது க்ரூயல்ட்டி தான் அது. ஸோ அதுதான் சானியாவோட ஆர்க். சூப்பர். உங்களுக்குள்ள இருக்கிற ரைட்டர் இருக்கிறார்ல, அவரு நெறைய கதைகள் என்னால எழுத முடியும். கதைய குடுக்க கூட நான் ரெடி. மேக்கிங்கா நான் சில படங்கள் பண்ண முடியும். எல்லா கதையும் என்னால பண்ண முடியாதுங்கிறது. அந்த ரைட்டருக்கான பேஸு, அந்த ஸ்ட்ரென்த்து எங்க இருந்து ஆரம்பிச்சது? சரி, நான் ரைட்டரா என்ன டிஸ்கவர் பண்ணது ஃபர்ஸ்ட்டு போட்டாபோட்டி எழுத போகும்போது தான். அதுக்கு முன்னாடி நான் எதுவுமே எழுதுனதில்ல. ஒரு சின்ன பேப்பர் கூட நான் எழுதுனதில்ல. ஓ! ஸ்கூல்ல இருந்து கூட நான் எதுவும் எழுதுனதில்ல. ரொம்ப ஏர்லியாவே வந்துட்டேன் சினிமாக்கு. காலேஜ் முடிச்சுட்டு, நான் காலேஜில ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூட பண்ணதில்ல. அதிகமாக ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்லேயோ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். செங்கல்பட்டில் போயிட்டு பண்ணோம். அது கூட நான் ஏதோ எழுதி அந்த மாதிரிலாம் இல்ல. சும்மா என் மைண்டில் இருந்துச்சு, வாங்க வாங்க நில்லுங்க, இதை பேசுங்க. இந்த மாதிரி தான். ரொம்ப ரொம்ப அமெச்சூரான ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நான் எழுதுனது தான் எனக்கு ஞாபகமே இல்ல. அந்த காலேஜ் டைமில் இல்லை சினிமாவுக்கு வந்த அப்புறம் ஒரு கதை எழுதணும் அது மாதிரிலாம். ஒரு ஐடியா சரகுப்பன் ரமேஷ் கிரிக்கெட்டர் அவர் சொல்கிறாரு, வில்லேஜஸ்லாம் சேர்ந்து என்னை கடத்திட்டாங்க கிரிக்கெட் கற்றுக்கணுன்ட்டு. இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாமா? நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே லைனு. சரி, நான் போயிட்டு ஒரு கதை எழுதிட்டு வரேன் தான் ஃபஸ்ட்டு போகிறேன். எனக்கு அப்ப ஆல்ரெடி அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டு. ஆமாம், எனக்கு வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது ரமேஷும் அதில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தார், ரவி சாரோட அண்ணன். அந்த கேரக்டர் பண்ணும்போது அவருக்கும் எனக்கு ஒரு நட்பு, அப்புறம் பழகுவோம், பேசுவோம், மீட் பண்ணுவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குடா அப்படின்னாரு. நல்லா இருக்குது, நம்ம பண்ணலாமே இதை அப்படின்னு சொல்லிட்டு கதை எழுத போகிறேன் அப்படின்ட்டு போனேன். இந்த கதை எழுதுறது என்ன ஃபார்மேட்டு, எப்படி எழுதணும், இது எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம போய் பார்க்குறோம், ஓகே ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுதுறது, என்ன ஃபார்மேட்டு, இதெல்லாம் பார்க்குறோம், கற்றுக்குறோம். அதுக்கப்புறமா ஒரு வெப்சைட் கிடைக்குது. அதில் நிறைய படங்களோட ஸ்கிரிப்ட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறேன், டைட்டானிக் அண்ட் அவதார் அந்த 2 படத்தோட ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணிட்டு படம் நிப்பாட்டி ஒரு சீன் பார்க்குறேன், எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்குறேன். ஓகே, இந்த சீனை எப்படி எழுதியிருக்காங்க, இந்த சீன் வந்து படத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ ஸ்கிரிப்டையும் படத்தையும் வச்சுக்கிட்டு சீன் பை சீன், ஓகே இந்த ஸ்கிரிப்டில் இப்படி எழுதியிருந்தா இது இப்படி படமாகுது. ஸோ ஒரு எழுத்துலேருந்து எப்படி ஒரு விஷுவலுக்கு மாறுது அப்படின்றத நான் ஒரு படம் ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். டைட்டானிக் ஃபுல்லாக பண்ணுறேன், அவதார் ஃபுல்லாக பண்ணுறேன். இது பண்ணும்போதே ஓகே ஒரு டெக்ஸ்ட் வடிவத்தில் இருக்கிறது எப்படி விஷுவலாக மாறுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம மைண்டில் என்ன இருக்குது, விஷுவல் தான் இருக்குது. ஸோ நம்ம மைண்டில் இருக்கிறது அப்போ எப்படி டெக்ஸ்ட்டாக எழுதணுன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஒரு டெக்ஸ்ட் எப்படி விஷுவலாக மாறுதுன்னு பார்த்துட்டோம். அதை நான் வந்து ரிவர்ஸ் பண்ணி ஓகே ஒரு விஷுவல் என் மைண்டில் இருக்குன்னா அது இப்படி தான் எழுதணும் அப்படின்னு நான் அங்கேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அது கூட கல்கியோட பொன்னியின் செல்வன் புக்கு அதையும் எடுத்துக்கிட்டு அதை படித்தேன். அதை படித்து, ஏன்னா இதெல்லாம் இவங்க இங்கிலீஷில் எழுதுவாங்க. இங்கிலீஷில் ஒரு வேலை இப்படி அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் படிக்கலான்ட்டு பொன்னியின் செல்வன் எடுத்தேன். அப்போ வந்து சிவகாமி சம்மதமும் படித்தேன், பொன்னியின் செல்வனும் கொஞ்சம் படித்தேன். படிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே டிஸ்கிரிப்ஷன்ஸ் தமிழில் இப்படி அழகாக எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிரேசி மோகன் சாரோட சில இன்டர்வியூஸ் பார்த்தேன். ஏன்னா அவர் ரைட்டர். ஸோ புக்ஸ் படிக்கிறதை தாண்டி ஒரு ரைட்டராக அவர் என்ன மைண்ட் செட்டில் இருக்கார், எப்படி எழுதுவன்றாரு, என்ன மாதிரி பேசுகிறாரு அப்படிலாம் பார்த்தேன். அப்போ அவர் ஒரு இன்டர்வியூவில் பிஜி ஓடோஸ் பற்றிலாம் பேசியிருந்தார். ஒரு ரைட்டர், அவர் இங்கிலீஷ் ரைட்டரு. போட்டி அப்ரோச் பண்ணது கிரேசி சார். பண்ணால் எப்படி இருக்கும் அந்த படத்தை, அவர் இந்த படத்தை வந்து எழுதுனா எப்படி இருக்கும், அந்த ஆஸ்பெக்டில் பண்ணதுனால கிரேசி சாரோட சில படங்கள் பார்த்தேன். அந்த படத்தெல்லாம் டீகோட் பண்ண ஆரம்பித்தேன். அவர் இன்டர்வியூஸ் பார்த்தேன். அவர் இன்டர்வியூஸ் பார்த்துட்டு அவர் சொன்ன புக்ஸை படிக்க ட்ரை பண்ணேன். ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடான ஒரு புக்காக இருந்துச்சு பிஜி ஓடோஸ் புக்லாம். ஏன்னா அந்த ஹியூமர் சென்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக இன்டெலெக்சுவலான ஒரு ஹியூமர் சென்ஸில் இருந்துச்சு. அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே சில நேரத்தில் நம்ம வந்து கிராஸ் பண்ணி போயிட்டதுக்கப்புறம் மேலே வந்து படித்தா தான் புரியுது. இந்த மாதிரி எனக்கு அன்றைக்கி இருந்த இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆச்சு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை டீகோட் பண்ணி திரும்ப கிரேசி சார் பண்ண படங்கள்லாம் வந்து பார்க்கும்போது, ஓ இதெல்லாம் தான் இவர் இப்படி அப்ளை பண்ணியிருக்காரா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அதை டீகோட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு கல்கி கூட இருக்கார், ஜேம்ஸ் கேமரூன் கூட இருக்கார், கிரேசி மோகன் சார் கூட இருக்கார். இவங்க 3 பேரை கூட்டிகிட்டு நான் கொடைக்கானல் போயிட்டு ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். எழுதும் போது எனக்கு அப்படியே வருது. பென்சிலில் தான் எழுதுவேன், வச்ச உடனே வருது அது பாட்டுக்கு. ஏன் பென்சிலில்? ஏன்னா எனக்கு எதாவது எரேஸ் பண்ணிட்டு எனக்கு எழுத்து பிழைலாம் பயங்கரமாக இருக்கும். ப்ளஸ் திடீர்னு ஒரு வார்த்தையை எழுதிட்டு திடீர்னு எரேஸ் பண்ணோன்னா எரேஸ் பண்ணிட்டு எழுதிக்கலாம். நான் சிம்புதேவன் சாரோட ஒர்க் பண்ணேன், இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம். அவர் பென்சிலில் தான் எழுதுவார். அங்கேருந்து நான் அதை எடுத்துக்கிட்டேன், எனக்கு பென்சிலில் எழுதுகிற பழக்கத்தை. ஸோ எனக்கு அதுதான் அப்போ தான் நான் டிஸ்கவர் பண்ணுறேன், ஓ ரைட்டிங் வந்து எனக்கு இயல்பாகவே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணுவேன். என்ன ஓகே இந்த சீன் நம்ம என்னெல்லாம் பண்ணோம், இந்த சீனில் என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, இந்த சீனோட கோல் என்ன, என்ன கம்யூனிகேட் பண்ணோம், என்ன என்டர்டெயின் பண்ணோம், என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குது,
என்டர்டெயின் பண்ணுறதுக்கு எங்கே ஸ்டேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது, இது எல்லாத்தையுமே ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஒரு 10 நிமிஷம் யோசிப்பேன். அப்புறம் வந்து எழுதுவேன். அது அப்படியே தானா வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு எழுத வருதுன்னு சொல்லி. அது இன்னும் எங்கே அடுத்தடுத்து எனக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன்னா, அடுத்து தெனாலிராமன் நான் எழுதும்போது, அது இலக்கிய தமிழ், இலக்கிய படம். அது எழுதும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா எழுதினேன். வேறஸ் நான் எழுதுனத அப்படியே படமா மாத்தல. பட் நான் எழுதினேன். அதுக்கப்புறமா எலிக்கு நான் எழுதல. ஸ்கிரிப்ட் எழுதல. ஃபுல்லா டிஸ்கஷன் பேஸ்டு அப்படியே போயிடுச்சு. அப்புறமா திரும்ப இன்னொரு கதை எழுதினேன். அது நாங்க படமா பண்ணல இப்போ. அதுக்கப்புறமா இருக்கப்பற்று எழுதினேன். இருக்கப்பற்று எழுதிட்டு போன வருஷம் மட்டும் நான் 4 ஸ்கிரிப்ட் எழுதினேன். ஓ! ஆமா. எனக்கு இதெல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா எழுதுற விஷயம் தான் எனக்கு. ஒரு 10 டேஸ் ரிசர்ச்சு. எல்லா தாட்ஸ், பாசிபிலிட்டீஸ் எல்லாமே போயிடும். 10 டேஸ் எல்லாமே அதான் சொன்னேன்ல ஃபோக்கஸ்டா இருப்பேன் அந்த 10 டேஸ். யாருமே என்ன ரீச் அவுட் கூட பண்ண முடியாது. அந்த மாரி ஐசோலேட் பண்ணிப்பேன் என்ன. ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு 20 டேஸ், 25 டேஸ் எழுதுவேன். ஸோ இதுதான் என்னுடைய ரைட்டிங் ஜர்னி. இப்போ 10 டேஸ் ஒரு 25 டேஸில் எழுதி முடிக்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த ரிசர்ச்லே கிளைமேக்ஸ் இதுதான், இதனோட எண்டு இதுதான் அப்படிங்கிறது ரிசர்ச்லே உங்களுக்கு ஐடியா வந்துருமா? இது வரைக்கும் நான் பண்ண கதைகள்ல கிளைமேக்ஸ் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் எழுத போயிருக்கேன். எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்ட்டிங்கு, ஒரு மிட்டு, ஒரு கிளைமேக்ஸ் இருக்கணும். இது இல்லைன்னா எதை நோக்கி போகிறோம்னே தெரியாமல் போக முடியாது. சில டைரக்டர்ஸ் என்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காங்க, கிளைமேக்ஸ் என்னன்னுலாம் தெரியாது, பட் நான் போயிடுவேன். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க மைண்டில் கிளைமேக்ஸ் இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம் அப்படின்னாவது ஒன்று இருக்கணும். கிளைமேக்ஸ் என்னன்னே தெரியாதுன்றலாம் ஒரு கதை பண்ண முடியாது. நமக்கு ஒரு 10 ஐடியா இருக்குது கிளைமேக்ஸ்க்குனா, போயிட்டு இருக்கும்போதே ஒரு 2, 3 எரேஸ் ஆகிட்டே வரும். மிட் பாயிண்ட் வரும்போது ஒரு 5 எரேஸ் ஆகிருக்கும். மிட் பாயிண்ட் தாண்டி போயிட்டு இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நீங்கள் எழுத ஒன்று கட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக அது போய் ஒரு கிளைமேக்ஸில் ரீச் ஆகிடும். இல்லை 2 கிளைமேக்ஸில் ரீச் ஆகும். அப்போது உங்களோட பர்சனல் டேக்கு, பர்சனல் ரீசனுக்கு நீங்கள் ஏதோ ஒரு கிளைமேக்ஸை சூஸ் பண்ணிப்பீங்க. இதுதான். இந்த ஜேர்னி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எனக்கு கிளைமேக்ஸே என்னெல்லாம் தெரியாது நான் எழுத போகிறேன்னா அது தப்பு. டிஸ்கஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் ஸ்கிரிப்டை முடித்ததுக்கப்புறம் படிச்சுட்டு சொல்லுங்கள். இதை நான் ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில மென்டார்ஸ் இல்லைன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஏடிஸு படிச்சுட்டு சொல்லுங்கள் எனி கரெக்ஷன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம். இது ஏன்னா பிகினிங்கில் இருக்கிறவங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நம்ம எழுதுகிறோம், ஆனால் அதை 4 பேர் சொல்லும்போது தான் நம்பிக்கையாக வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு தோணும். அது ஷார்ட் ஃபிலிமோ பைலட் ஃபிலிமாக இருந்தால் கூட. அந்த முடிவை நீங்கள் எப்போ எடுப்பீங்க? நான் எழுதி முடிச்சோன்னு எடுத்துருவேன். நான் யாருக்கும் கொடுத்து வேலிடேஷன்லாம் தேட மாட்டேன். ஏன்னா எனக்கே தெரியும் அந்தளவுக்கு சென்சிபிளான ஒரு ஆள் தான் நான். அதனால் நான் எழுதுறனாலே அது வந்து ரிவிஷன்லாம் போகாது. மோஸ்ட்லி 1 ரவுண்ட் ஆஃப் ரிவிஷன் போகும். ஹைஜீனிக் ரிவிஷன்ஸு சில நேரத்தில் ஒரு டேஸ்ட் வைஸ் மாறும். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர பிளைண்டாக ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட மாட்டேன். என்னோட கேஸில் சில ஸ்கிரிப்ட்ஸ்லாம் நான் படிக்கும்போது ஏன் இப்படிலாம் எழுதுறாங்க கூட நான் தோணும் மற்றவங்களோட ஸ்கிரிப்ட்ஸை படிக்கும்போது. ஸோ அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு இருக்குல்ல ஒரு சீன் அதெல்லாம். அதனால் எனக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் நான் எழுதி முடிக்கும் போதே கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவேன். அது ஒரு ஸ்டெப்லேயுமே இருக்கும். ஒரு சீன் நான் எழுதி முடிக்கும் போதுமே ரொம்ப கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவேன். நான் வந்து ஓகே ஒரு 4 பேர் சொல்லிட்டாங்கப்பா நம்ம ஷூட்டிங் போகலாம் அப்படிலாம் எனக்கு இல்லை. நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடித்தாலே வந்து எனக்கு தெரியும் இது பண்ணலான்னு சொல்லிட்டு வேலிடேஷன் இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு அப்ரோச் வேணால் தோணலாம். ஒரு அப்ரோச் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் அப்ரோச் நான் போக மாட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்டை எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அதில் இந்த அப்ரோச் நம்ம எடுத்துப்போன்னு இருக்கோம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம இந்த ஸ்கிரிப்டை விட இந்த அப்ரோச் போகலாமா, இந்த அப்ரோச் எனக்கு ஏற்கனவே தோணியிருக்கும். பட் இந்த அப்ரோச் வந்து இன்னொரு ஆக்டருக்கு மேபி இந்த அப்ரோச் வேணாம். இன்னொரு ஆக்டர் புதுசாக வராங்க, அந்த ஆக்டருக்கு இப்படி அப்ரோச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான டேக் வேணால் வருமே தவிர இந்த அப்ரோச்சுமே வேலிடேஷன் இருக்கும். இந்த அப்ரோச்சுமே வேலிடேஷன் இருக்கும். ஸோ நான் அப்படி தான். பட் சில பேருக்கு நீங்கள் சொன்னீங்கள்ல அந்த டெசிஷன் எடுக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எடிட்டர் மோகன் சார் கிட்ட தான் நான் வேலை பார்த்தேன். ஜெயம் ராஜா சார் அவங்கக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணேன். அதில் நான் மோகன் சார் கிட்ட வந்து கற்றுக்கிட்டது ஒன்று தான். தப்போ ரைட்டோ டெசிஷன் எடுத்துடணும். தப்புனா அப்புறமா திருத்திக்கலாம். நீ ஃபஸ்ட்டு இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது, போயிடணும். நீ எழுதுகிற 60 சீனுமே தப்பாக இருக்க போகிறதில்ல. அதனால் டெசிஷன் எடுக்க கற்றுக்கோ. நீ வந்து தப்பு ரைட்லாம் அப்புறமா பார்த்துக்க. அதெல்லாம் 2 நாள் யோசிக்கலாம், 3 நாள் நம்ம டெசிஷன் எடுத்துடணும். சும்மா உட்காந்துக்கிட்டு மைண்ட் பிளாக்கு 1 மாதமாக எனக்கு யோசிக்கிறேன் வரல, அதெல்லாம் போய் உனக்கு அப்போ என்ன தோணுதோ எழுதிரு, நெக்ஸ்ட்டுக்கு போயிடு. நீ திரும்ப ரீவிசிட் பண்ணிக்கலாம். நீ வந்து இங்கேயே நின்றுனா மற்றதெல்லாம் எழுத முடியாமல் போயிடும். டெசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப குவிக்காக எடுக்கணும், ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. அப்போ இருக்கப்பட்ட கான்செப்டே வந்து ஒரு சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணி அப்சர்வ் பண்ணி அப்புறம் தான் டிசிஷன் எடுக்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும்ல. இல்லை, கரெக்டான கேள்வி நீங்கள் கேட்குறது. இப்போ லைஃப்பில் வந்து 2 ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், டெசிஷன் எடுத்துடலாம், பிரிஞ்சிடலாம் அப்படின்றது தான் நீங்கள் கேட்க வரீங்கல்ல. எனக்கு அந்த ஆஸ்பெக்டில் மட்டும் நம்பிக்கை இல்லை. இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து அது ப்ராக்ரெசிவான டெசிஷன் இருக்காது.
வேறஸ் நம்ம இப்போ டிசைட் பண்ணிட்டு ஓகே நம்ம வந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்னு போயிட்டு நாளைக்கு அதை நீங்கள் கரெக்ட் பண்ண முடியாது. நான் சொல்கிற டெசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரோஆக்டிவான டெசிஷன்ஸ். சில பேர் வந்து ரொம்ப ரியாக்டிவான டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ப்ரோஆக்டிவ்னா நம்ம செல்ஃப் தாட் டெசிஷன். ரியாக்டிவ்னா ஒருத்தவங்க இதை பண்ணுறாங்க அதனால் நான் டிசைட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு இமெயில் அனுப்புகிறீங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன், அது ரியாக்டிவ். நீங்கள் அனுப்புகிறீங்க, நான் ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ ரியாக்டிவ் டெசிஷன்ஸ் தான் இருக்கப்பட்டு பேசிச்சு. கப்பல் இது பண்ணுறாங்க, நான் உடனே டிவர்ஸ். அதெல்லாம் ரொம்ப ரியாக்டிவான டெசிஷன். ப்ரோஆக்டிவான டெசிஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்ன பிரச்சனையாக இருக்கும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறது. ஸோ அதுதான் நான் ப்ரோஆக்டிவான டெசிஷன் சொல்லுவேன். இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இந்த ரியாக்டிவ் டெசிஷன்ஸ்லாம். டக்குன்னு இப்படி பண்ணோம், ரியாக்ஷனில் ஒரு முடிவு பண்ணுறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதை பற்றி நான் பேசல. சூப்பர் சார். உங்களுக்கு இவ்வளோ ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணி வரும்போது சில ப்ராஜெக்ட் நீங்கள் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்னும் ஸ்பீடாக இருந்திருக்கலாம். ஸ்க்ரீன் ப்ளேயில் இருக்கிற ஒரு ஸ்லோ வந்து அந்த மொத்த கண்டென்ட்டையும் வந்து பார்க்கக்கூடிய அந்த ரசிப்பை வந்து குறைக்குது அப்படிங்கிற விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸ்க்ரீன் ப்ளே பேசிங். ஸோ அது வந்து ரைட்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து டிசைட் பண்ணுவோம். இந்த படம் இந்த மாதிரி இருக்கணும். அதை பொறுத்து தான் எவ்வளோ கட்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான டயலாக்ஸ் வரலாம், என்ன சொல்லணும், எங்கே டயலாக்ஸ் வேணாம், விஷுவல்ஸ் எப்படி போகணும், இதெல்லாம் வந்து ரைட்டிங்லேயே வந்துடும் ஸ்க்ரீன் ப்ளே. அது வந்து ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு அப்ரோச்சில் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற படம் என்ன பேசிங்கில் இருக்கணும், ஏன்னா இருக்கப்பட்ட மாதிரியான படம் என்ன பேசிங்கில் இருக்கணும், ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ண படம் என்ன பேசிங்கில் இருக்கணும், இது எல்லாமே இருக்குது. அதுவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கப்பட்ட என்ன பேசிங்கில் இருக்கணும், லவ் டுடே மாதிரி படம் என்ன பேசிங்கில் இருக்கணும், இது எல்லாமே ஒரு ஒரு டைரக்டரும் இந்த படத்தை இப்படி தான் நம்ம காட்ட போகிறோன்ட்டு இருக்கோம்ல, அது இருக்கும். பட் இந்த ஸ்க்ரீன் ப்ளே என்றைக்குமே ஸ்லோவாலாம் இருக்காது. நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா அந்த பேசிங்கில் சிங்க் ஆனீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது. நீங்கள் வந்து படம் கொஞ்சம் போர்னு வேணால் சொல்லலாம். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்லோவாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது, இந்த டேர்ம்ஸ் இருக்குல்ல, அது நீங்கள் கனெக்ட் ஆகலாம். எவ்வளோ நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து நாங்கள் ரொம்ப பேசிங் கம்மியாக வச்சு ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணாலுமே சில படங்கள் பார்க்கும்போதில் பார்த்து முடிச்ச மாதிரி தெரியாது. என்னடா படம் முடிஞ்சிருச்சுன்னு இருக்கும்ல. ஸோ அதுதான். அப்போ அந்த படத்தை நீங்கள் ஸ்பீடுன்னு கன்சிடர் பண்ணுவீங்களா? ஏன்னா பேசிங் ஸ்லோ தான். அதனால் ஒரு படம் பேசிங் ஸ்பீடாக இருக்கும், ஆனால் இல்லை எப்படா முடியும்னு இருக்கும். ஏன் அப்படி உங்களுக்கு தோணுது? ஸ்க்ரீன் ப்ளே பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம், இருந்தாலும் இல்லை இது எப்படா முடியும், போயிட்டே இருக்கேன்னு தோணும். அது வந்து படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக அந்த பேசிங் வந்து சிங்கில் இருக்கீங்களா, அதான் ஆடியன்ஸ் அந்த சிங்கில் இருக்காங்களா, அதுதான் வந்து பார்க்கணும். நான் இருக்கப்பட்டுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது. இந்த படம் இன்றைக்கி எல்லோரும் ஒரு ஸ்பீடாக ஓடின்னு இருக்காங்கல்ல லைஃப்பில், ஒன் ஸ்டெப் ஸ்லோவர் அப்படின்னு தெளிவாக முடிவு பண்ணிட்டேன். இந்த படத்தை உட்காந்தாங்கன்னா அவங்க ஓடுறாங்க, நானும் ஓடிக்கிட்டே கதை சொல்லக்கூடாது. நான் வந்து கொஞ்சம் உன்னை ஸ்லோ டவுன் பண்ணி உன்னை கதை சொல்கிறது தான் உட்கார வச்சது. அந்த இமோஷனோட சிங்க் ஆகும் போது இல்லை, அவங்க அப்படியே ஒரு தெரப்பிக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு வந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க சில பேர். அந்த டெசிஷன் எடுக்கணும் நம்ம ஒரு படத்துக்கு. போட்டா போட்டியில் அந்த கொலைவாணனை விட கொடைவாணனை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ஊர், அந்த அமைப்பு, அதுக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸில் எனக்கு கொடைவாணன் வந்து வடிவேலு சாரோட ஒரு இது வந்து எனக்கு அதிகமாக அவரோட இது இருந்தது. அந்த படத்தில் அவருக்கு நீங்கள் கொடுத்த இந்த கேரக்டர் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிற விஷயங்கள், ஏன்னா அவருக்கு நிறைய க்ளோஸ்அப்பில் வர்ற ஹீரோயினை பார்க்குறப்போ இருக்கிற ரியாக்ஷனு, அப்புறம் இந்த பையனோட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ட்டு பஞ்சாயத்து இதில் வந்து அவரே முடிவு எடுக்கிறது, அவர் அழுகிறது, நிறைய விஷயங்கள் வந்து பயங்கர ஒரு இது பண்ணியிருக்கும். அந்த படத்தை நீங்கள் பயங்கரமான காமெடியன் யாரையோ உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகணுன்னாலும் போயிருக்கலாம். பட் ஒரு கிராமத்தில் வாழ்க்கையை காட்டுறோம், புதுமுகங்களாக இருந்து அந்த இடத்த காட்டுவோங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். போட்டா போட்டிக்கான அந்த கேஸ்டிங் இது பற்றி சொல்லுங்கள். முதல் விஷயம், நம்ம ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட போகிற அறிவு அந்த டைமில் எனக்கு இல்லை. எல்லா டிரெக்டர்ஸ்க்கும் இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புதுமுகங்களை வச்சு ஒரு படத்தை ஹிட்டு கொடுத்தா அது அவங்களுக்கு ஒரு பெருமை. ஸ்பெசிஃபிக்காக ஆக்டர்ஸ் வச்சு பண்ணும்போதில் ஓகே அந்த ஆக்டர்னால தான் படம் ஓடிச்சு அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குல்ல, அந்த ஐடியா எனக்கு அந்த டைமில் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, பட்ஜெட் கம்மியாயிடும். ஏன்னா அப்போ நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு ரீச் அவுட் பண்ணுறோன்னா எனக்கு இந்த ஆர்டிஸ்ட் வேணும் அந்த ஆர்டிஸ்ட் வேணும்னா அதுக்கான பட்ஜெட்லாம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் ஒரு வில்லேஜஸ்ஸு கம்ப்ளீட்டாக வந்து சினிமாவை பார்க்காத ஒரு வில்லேஜஸாக இருந்தால் ஒர்க் ஆகும்னு தோணுச்சு. ப்ளஸ் எனக்கு அந்த டைமில் அந்த நாலேஜே இல்லை, ஒரு ஆக்டரை போடணும், ஆக்டர் போட்டால் தான் வந்து படம் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வருவாங்க, அந்த நாலேஜ்லாம் அப்போ எனக்கு இல்லை. ஏன்னா நம்ம வந்து அந்த டைமில் தான் இவர் படம் சசிகுமார் சாரோட ஃபஸ்ட்டு படம் வருது, சுப்பிரமணியபுரம் வந்து ஃபஸ்ட்டு பெருசாக ஹிட் ஆகுது. நம்மளே வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ் உருவாக்கிட்டு போயிடலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். சூப்பர். அப்படி தான் ஆரம்பிச்சது. அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக அந்த 2 பேர் பண்ணியிருந்தாங்களே, கொடைவாணன் அவதாரம்னு 2 பேரும் இருப்பாங்க. அவங்க என்னோடய கோ டைரக்டர்ஸ். அவங்க
அப்படியா? ஆமா. ஐயய்யோ! அவங்களோட டாஸ்க்கே வந்து இந்த 2 கேரக்டர் ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஓ! பல காஸ்டிங் நடந்துச்சு. சென்னையிலேயே நெறைய பேர கூப்பிட்டு காஸ்டிங்லாம் பண்ணோம். அவங்க வந்து இந்த கொடைவாணன் கேரக்டரையும், அவதாரம் கேரக்டரையும் நடிச்சு காட்டி இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம். அவங்க ஐயய்யோ! வேலையே வந்து காஸ்டிங் பண்றது தான். இந்த டயலாக் குடுத்து படிக்க சொல்லுவாங்க. ஒரு டைம்ல அவங்க மனப்பாடமே ஆயிடுச்சு. அவங்க பெர்ஃபார்மே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வரவங்களுக்கெல்லாம். அப்ப நான் பார்த்தேன். ஏன்னா நீங்க 2 பேருமே நல்லா தான் இருக்கீங்க. நீங்க 2 பேருமே பண்ணிடுங்க. அப்படின்னு பண்ணது தான் அந்த கேரக்டர். இன்னைக்கு நமக்கு வேற ஒரு புரிதல் இருக்கு. புதுமுகங்கள வந்து எந்த மாரியான கதைக்கு யூஸ் பண்ணணும். ஒரு ஆக்டரோட அட்வான்டேஜ் என்ன? அது எப்படி ஒரு கொலாபரேட்டிவா நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற மெச்சூரிட்டி வேற. அன்னைக்கு இருக்கிற மெச்சூரிட்டி வேற. இப்போ நம்மளுக்கு நட்புலயும், ஐ ஓப்பனர்லயும் குடுக்குற மென்டார்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது நெறைய பேர் இருப்பாங்க. பட் அவங்களையே நம்ம சீன்க்குள்ள கொண்டு வந்து வைக்கும்போது, நம்ம நெனச்ச ஆக்டிங்க நம்ம அவங்கள்ட்ட வாங்குனோமா, இல்ல காம்ப்ரமைஸ் ஆகுறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சடகோபன் ரமேஷ் அவர் வந்து சந்தோஷ் சுப்ரமணியத்துல அவரோட டாக்கி போர்ஷன் வந்து நார்மல் தான். பட் இதுல வந்து அந்த ஹீரோயினுக்கு இவங்க மேல காதல் வரணும். இந்த ஒரு அவேர்னஸே இல்லாத வில்லேஜுக்குள்ள வந்து இவரு சிக்கிக்கிடும்போது இருக்கிற விஷயங்கள், லவ், ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் தாண்டி வெறுப்புல இருந்தாலும் அந்த ஊருக்குள்ள சர்வைவல்ல இருக்கிற ஒருத்தர் அப்படிங்கும்போது, அவர்கிட்ட நீங்க வாங்குன ஆக்டிங். இப்ப நம்ம சில விஷயங்கள் படத்தோட ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஷூட்ல வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் இவங்கள்ட்ட இவ்வளோ தான் வாங்க முடியுதா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அவர்கிட்ட நீங்க எவ்வளோ வாங்குனீங்க? போட்டா போட்டி பண்ணும்போது யார்கிட்டயுமே வந்து போயிட்டு ஆக்டிங்லாம் நான் வாங்கல. ஏன்னா, அன்னைக்கு எனக்கு இருந்த மைண்ட் செட் எப்படின்னா, அவங்கவங்க வேலைய அவங்கவங்க ஒழுங்கா பார்த்துருவாங்க. ஒரு மியூசிக் டைரக்டரா அவர் மியூசிக் போட்டுருவாரு. ஒரு ஆக்டரா நம்ம வந்து சீன் பேப்பர் குடுத்தா அவர் நடிச்சுருவாரு. அவ்வளவுதான் நான் இருப்பேன். இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு வந்து ஒரு ஆக்டர வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வர்றது, அந்த மூட்ல செட் பண்றதெல்லாம் என் வேல. பெர்ஃபார்ம் பண்றது அவங்க வேல. பட் அந்த சிச்சுவேஷன உருவாக்கி குடுக்குறது இருக்குல்ல, அவங்களோட மைண்ட் செட் அவங்க அது ஒரு ஜர்னி இருக்கு. பட் அன்னைக்கு எப்படின்னா, ரமேஷ் அவரே பண்ணிடுவாரு. ரமேஷ்க்குலாம் ரொம்ப ஸ்கில் செட் அதிகம். கேமரா ஃபியரோ, ஒரு டயலாக்க எப்படி டெலிவர் பண்ணணுன்ற சில பேருக்கு டயலாக் எப்படி டெலிவர் பண்ணணும்னு தெரியாது. நம்ம டயலாக் டெலிவரி சொல்லிக் குடுக்கணும். அன்னைக்கு வந்து இவங்க யாருமே வந்து டயலாக் டெலிவரிலாம் வந்து சொதப்பல. ஏதாவது ஒரு 1, 2 இடத்துல மேபி இப்படி வேணாம், இப்படி சொல்லுங்கன்னு சொல்லுவேன் நானு. பட் மேஜரா அவங்க பண்ணிடுவாங்க. ப்ளஸ் அவங்கள நம்ம ரொம்ப பழக்கம் ஆனதுனால இல்ல, அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். அதுதான் நம்மளும் எதிர்பார்ப்போம். இப்போ என்னோட கோ டைரக்டர்ஸ் 2 பேருமே எப்படி பேசுவாங்க, அவங்க எப்படி என்டர்டெயின் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம வந்து புதுசா ஒண்ணு கேட்க போறதில்ல. அவங்க எப்படி பேசுவாங்களோ அத தான் நம்ம கேப்சர் பண்ண போறோம். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆட்கள். அதனால அவங்கவங்க டெலிவரிலாம் ஒழுங்கா குடுத்துருவாங்க. ஸ்பெசிஃபிக்கா ரமேஷ்க்குலாம் இருந்த ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அதிகம் அந்த டைம்ல நான் பார்த்தபோது. அவர்லாம் வந்து இந்த கிரேஸி மோகன் சாரோட சர்க்கிள்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கும்ல, அது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அவர்கிட்ட. எங்க பாஸ் விடணும், எங்க சொல்லணும், இதெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கும் ரமேஷ் கிட்ட. அத நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த ஹியூமர் சென்ஸ்லாம். வேறஸ் இவங்க என் கோ டைரக்டர்ஸ் 2 பேருமே வந்து சிவம் அண்ட் கணேஷ்னு. அவங்க நம்ம பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் சில வருஷங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்க பண்றத அப்படியே பண்ணிடுவாங்க. நீங்க கேட்குற ஒரு கேள்வியில எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சில க்ளோஸ்அப்ஸ்லலாம் அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அது மேபி எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். பர்சனலா அவங்க கூட கனெக்ட் ஆனதுனால. ஒருவேள அது சினிமாக்கு வேற விதமா நம்ம இன்னும் பெட்டரா கூட காட்டியிருக்க முடியும். அந்த டைம்ல எல்லாமே எனக்கு ஜாலி தான். அவங்க எது பண்ணாலுமே நம்ம என்ஜாய் பண்ற ஆட்கள். அதனால அவங்க எது பண்ணாலும் நான் கேப்சர் பண்ணிப்பேன். ஒரு டேக் போவோம். மேக்ஸிமம் 2 டேக் போக வாய்ப்பு இருக்கு. சில நேரத்தில ஏதாச்சும் சொதப்பிருவாங்க. அப்பதான் வந்து சில டேக்ஸ் எக்ஸ்ட்ரா போகுமே தவிர, ஆக்டர்ஸ் கிட்ட போய் வேலை வாங்குனனா அப்படிலாம் இல்ல. நம்ம சொல்லுவோம், அவங்க பண்ணுவாங்க. இப்படி வேணாம், இப்படி பண்ணலாம். இந்த அளவுக்கு தான் இருக்கும். பட் ஒரு ஆக்டர ஒரு டைரக்டரா என்ன லெவலுக்கு கொண்டு வரணும்னு இருக்குல்ல, ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணணும்னு இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து இருக்கப்பட்டூர்ல அப்ளை பண்ணேன். போட்டாபோட்டிய விட தெனாலிராமன் எளிய வந்து வடிவேல் சார். நீங்க போய் அவருக்கு என்ன ஆக்டிங் கத்துக் குடுப்பீங்க? அவர் தான் நமக்கு ஆக்டிங் கத்துக் குடுத்தாரு. அதனால ஒரு ஆக்டரா அவர் எப்படி பிரெப் பண்ணிக்கிறாரு, என்ன டெலிவர் பண்றாரு, ஏன் அத பண்றாருன்னுலாம் இருக்குல்ல, இந்த நாலேட்ஜ் தான் எனக்கு அடுத்த 2 படங்கள்ல கிடைச்சது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் 3 படங்கள்ல ஆக்டிங் எங்கேயுமே வாங்கல. வடிவேல் சார் கிட்டயுமே, "அண்ணே இது வேணாண்ணே, இந்த அளவுக்கு தான் நம்ம பேசுவோம். நீங்க இப்படி நடிங்க" அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரே பார்த்து அவரே படிச்சிருவாரு. அவருக்கே தெரிஞ்சிரும் என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த லிமிட்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் சொல்லுவேன். இது வேணாம், இது அவாய்ட் பண்ணிக்கலாம். சில நேரத்தில இல்ல இது போலாம் அப்படின்னுவாரு. ஸோ அந்த அந்த மாதிரியான டிஸ்கஷன் தான் இருக்கணும். ஒரு ஆக்டர் கிட்ட போய் உட்காந்து வேலை வாங்கினதான்னு கேட்டா கிடையாது. தெனாலிராமன் எலியிலயுமே கூட நடிச்சவங்களும் வடிவேல் சாரோட செட்ல தான் இருப்பாங்க ஓரளவுக்கு. ம். அவங்க கிட்ட வடிவேல் சாரே சொல்லிடுவாரு. ஏன்னா அவங்கள டீல் பண்றதுக்கு வடிவேல் சார் மட்டும் தான் முடியும்னு நினைக்கிறேன். இப்படி சொன்னா தான் இவராஜ் இப்படி பண்ணுவாங்க. நீ வேணா பாருன்னு சொல்லி நான் சொல்லி காட்டுவாரு. அவங்க கிட்ட வந்து சீன் சொல்ல மாட்டாரு. "ஏய் நீ போற கார்ல ஒரு இடத்துல இடிச்சிட்ட. அப்ப எப்படி பார்ப்ப? அத பாரு." So இந்த மாதிரி தான் வேலை வாங்க ஆரம்பிச்சாரு.
அப்போ நமக்கு வந்து அங்கே லேர்னிங் தான் அதிகமாக இருந்துச்சு 2 படத்தில். நான் போய் ஆக்டர்ஸ் கிட்டலாம் ஸோ நான் அதை வந்து மற்ற ஆக்டர்ஸ் கிட்ட அப்ளை பண்ணுவேன். எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் எனக்கு இருந்துச்சு. ஒரு டைரக்டரா நான் ஃபங்க்ஷன் பண்ணது இருக்கப்பட்டதில தான். சூப்பர். த பாண்ட் பிட்வீன் ஆக்டர்ஸ் அண்ட் கிரியேட்டர் உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் ஓவரால் ப்ராஜெக்ட்ஸில் மயில்சாமி சார், வடிவேல் சார், விக்ரம் பிரபு சார், ஷத்தா இப்படி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நாம் அவங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டது நம்மக்கிட்ட இருந்து அவங்க டெவலப் ஆனதுன்னு இருக்கும். கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும் செட்டில், குறிப்பாக மயில்சாமி சார்லேருந்து ஆரம்பிக்கலாம். மயில்சாமி சார் தான் எனக்கு மொத ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விவேக் சார் உன்னை பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார். மயில்சாமி சார் வந்து என்னோட முதல் படத்தில் நடிச்சிருந்தார். போட்டா போட்டி. அவர் ரொம்ப ஜாலியான மனுஷன். செட்லேயும் சரி லைஃப்லேயும் சரி ரொம்ப ஜாலியாக தான் இருப்பார். அவர் ஒரு லைஃப் ஒரு மினிமம் ஒரு லைஃப்பில் இருந்தார். அவர் ரொம்பவும் பணம் சம்பாதிக்கல, அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டமும் படல. ஒரு மினிமம் டீசென்ட் லைஃப்பை அவர் அமைச்சிக்கிட்டாரு. அதில் அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார். அவரோட ஸ்டாண்டர்டில் என்ன ஜாலியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஜாலியாக இருந்தார். அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கிறது என்ன, ஜாலியாக இருக்கும் லைஃப்பில், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணாம், அவ்வளோதான் அவங்களோட பாலிசி. அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி போட்டாப்பட்டி பார்த்துட்டு விவேக் சார் பேசு அப்படின்னாரு. அப்புறம் விவேக் சாரை மீட் பண்ணேன். விவேக் சார் தான் யுவராஜ் ஒரு படம் பண்ணலாமே நம்ம அப்படின்னாரு. அவர் வந்து என்விரான்மெண்டலாக ஒரு படம் பண்ணலாம், வடிவேல் சார் புலிகேசி பண்ணார்ல அது மாதிரி ஒன்று வேணால் நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பீர்பால் அப்படின்ட்டு ஒரு கதை எழுதலாம் அப்படின்ட்டு தான் அதை பண்ணது. ஓகே. தெனாலிராமன். ஆமாம், ஃபஸ்ட்டு யோசிச்சது தெனாலிராமன் தான். பட் தெனாலிராமன் ஏன் அப்போ நான் அந்த டைட்டில் வைக்கலன்னா, ஏதோ ஒரு புக்கில் வடிவேலு சார் வந்து தெனாலிராமன் நான் பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், ஓகே தெனாலிராமன் அவர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, அப்போ அதை நம்ம அந்த டைட்டில் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு விட்டேன். நம்ம வந்து பீர்பால் அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணது. பீர்பால் பராக் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சுட்டு விவேக் சாருக்காக ஒர்க் பண்ணிட்டு பிச் பண்ணோம். அந்த பட்ஜெட் அன்றைக்கி ஒத்துழைக்கல. அவருக்கு வந்து அந்த அளவுக்கு பட்ஜெட் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு எந்த ப்ரொடக்ஷனும் முன் வரல. அப்புறம் ஒரு நாள் அவரே சொல்லிட்டார், யுவராஜ் நீங்கள் விட்டுருங்க, இதை நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரில, வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், இல்லை இதே ப்ராஜெக்டை நீங்கள் வடிவேலுக்கு பிச் பண்ணுங்கள் அப்படின்னு அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. நல்ல உள்ளம்ல, அவருக்கு பட்ஜெட் கிடைக்கும், அந்த மாதிரி எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய சர்க்கிளில் யதார்த்தமாக என்னோடய எடிட்டர் ராஜா முகமது சார், ஃபர்ஸ்ட் படத்தோட எடிட்டர், அவரை மீட் பண்ணும்போது இந்த மாதிரி கதை இருக்குது அப்படின்போது அவரோட ஃப்ரெண்டு மூலயமா வடிவேல் சார் ரீச் அவுட் பண்ணோடனே வடிவேல் சார் உடனே பார்த்துட்டாரு, மீட் பண்ணிட்டாரு. அது வரைக்கும் நான் பீர்பால் தான் வச்சுட்டு இருக்கேன் மைண்டில். வடிவேல் சார் இந்த மாதிரி தெனாலிராமன் பண்ணணும்னு ஆசைப்பட்டார், அதை நான் படிச்சேன்றலாம் மறந்துட்டேன். அவரோட ஆஃபீஸ்க்குள்ளே நுழையும் போது பீர்பால் வந்து தெனாலிராமனாக மாறிடுது மைண்டில். அப்போது அவர் உடனே கனெக்ட் ஆகிட்டார், நம்ம தெனாலிராமன் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், அதே மாதிரி ஒரு கதை வந்திருக்கேன்னு உட்காந்துட்டாரு. நான் கதை நரேட் பண்ணும்போது கூட எனக்கு வந்து சில நேரங்களில் தெனாலிராமன் வராது, பீர்பால் அங்கே வந்தான் அப்படின்னு வந்துடும். வேறு எது அப்படின்னு, இல்லை தெனாலிராமன் தான் அப்படின்னு மாற்றி நான் சொல்ல வேண்டியது இருந்துச்சு. அந்த கதை நரேட் பண்ணுறதே எனக்கு 5 நாள் போச்சு. யூஸ்வலாக ஒரு கதை நம்ம 3 மணி நேரம் நரேட் பண்ணுவோம்ல, சிரிச்சுக்கிட்டே. இல்லை அவர் வந்து நான் ஒரு சீன் சொன்ன உடனே அந்த சீனை நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ 4 நாள் ஆச்சு நான் கதையை சொல்லி முடிக்க. ஆமாம், டெய்லி போவேன், சொல்லுவேன், உடனே அவர் அதுக்குள்ளே போயிடுவார், அங்கேருந்து வேறு எங்கேயாவது போயிடுவார், வேறு ஏதாவது சொல்லுவார். திரும்ப நம்ம அந்த கதைக்குள்ளே வர்றதுக்கு வடிவேல் சாரோட ஒரு 4 days யார் கிடைக்கும், அன்டிஸ்டர்ப்டு 4 days. அதெல்லாம் ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு மொமெண்ட்டு. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வடிவேல் சார் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கே எவ்வளோ பேர் ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணேன், அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரோட நான் 3 years இருந்தேன். அந்த 3 years வந்து என்னோடய லைஃபோட வேல்யூபிளான ஒரு மொமெண்ட். நிறைய கோத்ரூ பண்ணேன். என்ன மாதிரி கோத்ரூனா, அவர் தூங்குற ஸ்டைல் என் தூங்குற ஸ்டைல்லாம் வேறு. அவர் நைட் வரைக்கும் முடிச்சிருப்பாரு, நானும் ரொம்ப சீக்கிரம் தூங்கிட்டு சீக்கிரம் எந்திரிக்கிற ஆள். ஆமாம், அதனால் அந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்லாம் எனக்கு இருந்துச்சு. பட் ஸ்டில் அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ரொம்ப 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 ரேர். அதில் நான் இன்றைக்கும் ரொம்ப ப்ரெஷியஸாக ஃபீல் பண்ணுறது வடிவேல் சாரோட இருந்த அந்த சில வருஷங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அந்த ஸ்பாட் டெவலப்மெண்ட்டு, அவரோட டீம் காமெடி ட்ராக்குக்குன்ட்டு வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஒருத்தர் இதுக்கு முன்னாடி நேர்காணலில் அவரோட பணியாற்றின ஒரு கோ டைரக்டர் சொல்லியிருந்தார். வாட்டர் கேன் வந்து அவங்க டிஸ்கஷனில் இருந்தப்போ வாட்டர் கேன் பாய் வந்து போட்டு போகிறாராம். வடிவேலு சார் அங்கே இருந்த டைரக்டர்ஸ் டீமை வச்சுக்கிட்டு, தம்பி அந்த வாட்டர் கேனை வந்து திருப்பணும்னா அந்த முகம் எப்படி மாறுங்கிறத ரியாக்ட் பண்ணி காட்டணும். அவர் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு ஓடிட்டாராம். உடனே இல்லைப்பா எனக்கு அப்படி தூண்டுதல் இருந்துச்சாதான் சாமானியருக்கு எப்படி இருக்குங்கிறது கேட்டான்ட்டு இவர் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே அஷ்டகோணெல்லாம் முகத்தாக்கி வாட்டர் கேனை திருப்பினா இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்ட்டு மூஞ்ச காட்டினாராம். நீங்கள் அந்த ப்ரிசியஸ் சொன்னீங்கல்ல, அவரோட ட்ராவல் ஆனதில் அந்த ஸ்பாட் டெவலப்மெண்ட்டு ஒரு விஷயம், அந்த ஒரு மேஜிக் மாதிரி பண்ணி காட்டுறத நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அவர் நடிக்கிறாருனாவே அது இன்ஸ்டன்டேனியஸாக வர்றது தான். அவர் வீட்டில் ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்ம இப்படி நடிக்கணும்லாம் வரப்போகிறது இல்லை. ஒரு ஆக்டராக அவருக்கு வந்து நேச்சுரலாக வர விஷயம். அதனால் எல்லாமே ஸ்பான்டேனியஸ் தான். ஒரு டயலாக்
என்னென்னா முன்னாடி நாள் என்ன மாதிரி டிஸ்கஷன் இருக்குன்னா எப்படி நடிக்கணுன்றதுல டிஸ்கஷன் இருக்காது. என்ன டயலாக்ஸ் பேசணும், இந்த சீனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் இருக்குமே தவிர ஒரு சீனை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற எக்ஸசைஸ் நாங்கள் பண்ணதே கிடையாது. ஏன்னா அவர் நடிச்சிருவார். அவர் டயலாக்ஸ் நம்ம டயலாக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்துடும். இப்போ எல்லாமே ஸ்பான்டேனியஸாக தான் நான் சொல்லுவேன் அவர்கிட்ட. பட் அந்த மேஜிக்கல் இருக்குல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒரு வாட்டர் கேனால் வர்றாரு, அவர் பார்க்குறாரு, அவர்கிட்டருந்து ஏதாச்சும் எடுக்கணும்னு பார்க்குறாரு. நான் புரிஞ்சுக்கிட்டது வடிவேல் சாரோட பெரிய சக்ஸஸ், அவர் வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையுமே வடிவேல தான் பார்க்குறாரு. உங்களையும் வடிவேல தான் பார்ப்பார், என்னையும் வடிவேல தான் பார்ப்பார். எவ்வளோ சீரியஸாக ஒருத்தர் நின்று பேசினாலும் அவரையும் வடிவேல தான் பார்ப்பார். நீங்கள் எவ்வளோ சீரியஸாக ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காட்டுங்க, அவர் பார்வையில் அவர் வடிவேலான்னு தெரிவார். அவர் எவ்வளோ சீரியஸாக பேசினாலும் இல்லை, இவருக்குள்ளே அது ஒரு ஜோக்காக ஓடிக்கிட்டே. நான் புரிஞ்சுக்கிட்டது தான், ஓ இவர் இப்படி தான் பண்ணுறாருன்னு அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரையுமே அவர் வடிவேல தான் பார்க்குறாரு. அற்புதம். விக்ரம் பிரபு, இருகப்பற்று, இங்கே விதார்த் இவங்களோட பணியாற்றின அந்த ஆர்டிஸ்ட் கிரியேட்டர் இது எப்படி இருந்தது? நான் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே என்னைய வந்து ரொம்ப சில ஆர்டிஸ்ட்டோட ஒர்க் பண்ணும் போதில் ஐயோ இவங்களுக்கு எப்படா புரிய வைக்கிறதுன்ற சேலஞ்செலாம் இருக்கும். அந்த சேலஞ்ச் வந்து இந்த படத்தில் எனக்கு இல்லை. ஏன்னா எல்லாருமே ரொம்ப சென்சிபிளான ஆக்டர்ஸ், ஏற்கனவே ப்ரூவ் பண்ண ஆக்டர்ஸ். நான் வந்து புதுசாக போய் ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்து இதெல்லாம் எனக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என் வேலை என்னவாக இருந்துச்சுன்னா, நான் என்ன இமோஷனில் இருக்கேன் அந்த இமோஷனை அவங்கக்கிட்ட கன்வே பண்ணுறது தான் என்னோடய வேலையாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஆக்டராக என்ன மாதிரியான டெலிவர் பண்ணலாம், என்ன பேசிங்கில் பண்ணணும், எவ்வளோ கேப்ஸ் விடலாம், இந்த படத்துக்கு நான் என்ன பேசிங் செட் பண்ணுறேன். படம் ஒரு பேசிங்லேயும் ஒரு ஆக்டர் வேறு பேசிங்லேயும் இருக்க முடியாது. ஸோ நான் இந்த படத்தை என்ன பேசிங்கில் செட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு நான் அந்த டயலாக்ஸை என்ன ஸ்பீடில் பேசணும், என்ன பேசிங்கில் பேசணும் அதுதான் நான் சொல்லுவேன். பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவங்க பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும். அவங்க பண்ணும்போது ஓகே கொஞ்சம் அதிகமாக போகுது, இவ்வளோ வேணாம், இந்த கேரக்டருக்கு இவ்வளோ போதும், இந்த லெவல் ஆஃப் டிஸ்கஷன் தான் இருக்கும். நான் நடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து இப்படி பண்ணி பாட்டுங்க, அப்படி பண்ணி காட்டுங்க அப்படிலாம் இல்லை. ரொம்ப சென்சிபிளான ஆக்டர்ஸ்னால நான் என்ன இமோஷ்னல் லெவலில் இருக்கேன் அதுதான் எனக்கு கன்வே பண்ண வேண்டியிருந்துச்சு. அதை அழகாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்ககிட்ட போய் நான் வந்து ஆக்டர்ஸ் கிட்ட பயங்கரமாக வேலை வாங்கினேன் அப்படிலாம் இல்லை. இந்த கிளாரிட்டி கொடுக்க இடத்துல நான் இருந்தேன். ப்ளஸ் ஒரு ஆக்டருக்கு தேவையானது என்ன, காலையில் வந்தோடனே அவங்க பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டாங்களா, ட்ரெஸ்லாம் பண்ணாங்களா, வந்தாங்களா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் காமாக இருக்காங்களா, டிஸ்டர்ப் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட். இப்போ என் செட்லாம் வந்து பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்கும், சத்தமே இருக்காது. என் டிஓபிலாம் வந்து அதை எடு இதை எடு அப்படிலாம் கத்திட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வேலை பார்க்குறதே தெரியாது. எல்லாருமே வந்து மைக்கில் பேசிகிட்டு இருப்பாங்க. சைலண்ட்டாக இருக்கும் என் செட் எப்பயுமே. ஸோ ஒரு ஆக்டர் வந்து அவங்க அந்த மூடில் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவது. இந்த மாதிரி படங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூடு செட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு தேவையான சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது மட்டும் தான் என் வேலையாக இருந்துச்சு. ஆக்டர்ஸ்லாம் அவங்களே பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அறிமுகப்படுத்த நினைக்கிற இல்லை அறிமுகப்படுத்தின நீங்கள் சொசைட்டியில் பார்த்து கேமரா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின ஆர்ட் இந்த பையனுக்கு இருக்குன்னுட்டு அப்படி உள்ளவங்க, இல்லைன்னா காஸ்டிங்கில் ஏடிஸ் கூட்டு வந்தவங்க, நான் நினைக்கிற ஒரு பெட்டர்மெண்ட்டை அவர்கிட்ட கொடுக்க முடியல, நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதே அவரால் பிரெயின் ஓப்பன் ஆகி உள்ளே ரிசீவ் பண்ணிக்க முடியல. சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்கிறாரு, ஆனால் சீன் வந்து நான் நினச்ச ஒன்றா கன்வே ஆகலை, ரிட்டனில் இருக்கிறது ஒன்று, இவரோட விஷுவல் இம்பேக்ட் வந்து அதை பண்ணலை அப்படிங்கிற இடங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதை எப்படி காம்ப்ரமைஸ் ஆவீங்களா? என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. ஒரு டிரெக்டராக ஒரு ஆக்டர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணி வாங்கணும், அந்த நாலேஜ் வந்து ஃபுல்ஃபில்டாக இருந்துச்செல்லாம் தெரியாது. பட் ஸ்டில் நான் ஒரு ஆக்டிங் பற்றின புக்கெலாம் அப்போ படித்தேன். ஒரு ஆக்டர்ஸ் கிட்ட எப்படி வாங்கணும் அப்படின்றதுலாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பேன். ஏன்னா எல்லாருமே புதுசில் அதில். ஸோ நான் ஆக்டிங் வாங்கி தான் ஆகணும். ஆனால் அதில் சில நேரத்தில் காம்ப்ரமைஸ்லாம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே அவங்ககிட்ட வாங்க முடியல. அப்போ என்னென்னா நம்ம ஒரு தப்பான சாய்ஸு. இப்போ நம்ம எப்படின்னா ஒரு ஊருக்கு போகிறோம் ஷூட்டிங்கு, அந்த ஊரில் வாங்க நீங்கள் நில்லுங்க நீங்கள் நடிங்க, இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க அந்த வேலைக்கு சம்மந்தப்படாதவங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டால் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. சில நேரத்தில் சினிமாவில் வரணும்னு ஆசைலாம் இருக்கும். பட் நம்மளாக தான் போய் தேடிக்கிறோம். வாங்க நீங்களே நில்லுங்க, நீங்களே பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கீங்க. நமக்கு எப்படின்னா இவர் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்காருப்பா, இந்த ரோலுக்கு அவர் பண்ணிவிடுவார், நம்ம வேலை வாங்கிடலாம். அது அந்த டைமில் இருக்குமா என்னன்னு தெரில. எல்லா டேரக்டர்ஸ்க்கும் அந்த ஈகோ பூஸ்ட் இருக்குமான்னு தெரில. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு ஆக்டர் ஆகணும்ன்ட்டு தன்னை தயார்படுத்திக்கிட்டு அதுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சிக்கிட்டு வராங்கல்ல, அவங்களோட தான் ஒர்க் பண்ணணும். அன்லெஸ் தே ஷோ இன்ட்ரெஸ்ட், டெடிகேஷன், நான் யாரையும் உள்ளே கூப்பிட்டு வரதில்லை. அதனால் இவனுக்கு அது வந்து சும்மா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காருப்பா, இந்த ரோலில் யூஸ் பண்ணலாம், அது மாதிரி சூஸ் பண்ணுவோம். பட் ஸ்டில் அவங்க அதுக்கு டெடிகேட் பண்ண தயாராக, அதுக்கு ட்ரெயின் ஆகிக்க தயாராக இருந்தால் தான். இருக்கப்பட்டிலே வந்து 2 பசங்க நடித்தாங்க. அவங்க ப்ராப்பராக ஆக்டிங்க்கு ட்ரெயின் ஆனவங்க தான். ஆடிஷன்லாம் வந்தாங்க, நல்லா பண்ணாங்க. பட் ஸ்டில் அவங்களாலே டெலிவர் பண்ண முடியல. நான் 1 hour பிளான் பண்ண சீன் வந்து 4 hours ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் பாருங்கள். ஒரு நாள் ஷூட்டிங் செலவு எவ்வளோ தெரியுமா ஆகும்? 5 லட்ச ரூபா மினிமமாக.
இப்போ ஹாஃப் டேவோட செலவு என்ன? 2.5 2.5 lakhs. ஒரு ஆக்டரை இந்த ஆக்டர் வேணாம் ஏன்னா அவங்க 10,000 கேட்குறாங்க, இந்த ஆக்டர் வந்து 3,000 வராரு, அப்போ நம்ம அங்கே எவ்வளோ சேவ் பண்ணுறோம், ஒரு 7,000 சேவ் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சா 2 லட்ச ரூபா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம வந்து அந்த ஆக்டருக்கு 10,000 கொடுத்துட்டு போயிடணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொடக்ஷனில் நான்லாம் நிறைய பேருக்கு சொல்கிறது. ஆக்டர் வந்து 10,000 கேட்குறாங்க, 20,000 கேட்குறாங்க, கொடுக்க மாட்டீங்க, ஷூட்டிங்கை இழுத்து வச்சுட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா சீனை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. 2 தான் நடக்கும். ஒன்று சீனை காலி பண்ணிடலாம், ஏன்னா காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம்னா சீன் காலி, அது தேட்டரில் நாளைக்கு பெரிய லாஸ் ஆகிடும். அன்றைக்கி ஷூட்டிங் 4 மணி நேரம் பண்ணேன்னா, ஆனால் எனக்கு என்ன வேணுமோ அதை அட்லீஸ்ட் எடுத்துக்கிட்டேன், 2.5 லட்ச ரூபா காலி. அந்த 2.5 லட்ச ரூபா நான் சேவ் பண்ணோன்னு சொல்லிட்டு எடுத்தேன்னா 2 கோடி ரூபா காலியாகும், படம் ஓடாது. இதுதான் நான் வந்து இந்த புதுசாக ஒர்க் பண்ணுறவங்க, புது டேலண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறதுல வந்து இருக்கிற சேலஞ்சஸ் சொல்கிறேன். அதனால் அன்லெஸ் புதுசாக போகலாம், பட் அவங்க அதுக்காக டெடிகேட் பண்ணி தயார்படுத்திக்கிட்டு வரணும், அதெல்லாம் இருந்தால் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கப்பட்டுலேயே நான் வந்து ரிஷிகாந்த்னு ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணேன். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு டேலண்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் என்னால், நானும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் என்னால் பண்ண முடியல. ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஆரோக்கியமான விஷயமா? இப்போ ஒரு கேரக்டர் ஒரு படத்தில் உங்களுக்கு நீங்கள் நினச்சதை கொடுக்கும்போது, அவங்கள டேரக்டரோட டீம்லேயே வைக்கும்போது, இன்னொரு அன்னோன் வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணுறத வந்து இவங்க தொடர்ந்து இருக்கிறது சரியாக இருக்குமா? இல்லை, அப்படி இல்லை. டிரெக்டராக நான் சில ஆக்டர்ஸோட தான் என் லைஃப்பில் ஜேர்னி பண்ண முடியும். எல்லா படத்துக்கும் நான் புதுசாக ட்ரெயின் பண்ணுறதோ, புது ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணணுன்றதுலாம் இல்லை. அப்போ ஆடியன்ஸை உங்கள் ஃபிலிமோகிராஃபி பார்க்குறவங்களுக்கு அது ரிப்பீட் ஆகாதா? எல்லா படத்துலையும் நான் ஒரு ஆக்டரை வச்சே பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லா ரோல்லையும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிமிலராகவே இருந்துகிட்டு இருக்குன்னா அது ரிப்பீட்டேஷன் தெரியும். ஒரு கேரக்டரும் ஒரு மாதிரி இருக்குது. அல்டிமேட்டாக வந்து டேரக்டர் ரிப்பீட் ஆகி தானே இருக்காரு. இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய டேரக்டர்ஸில் சில டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போதே எல்லா படத்துலையும் நான் ஒரே டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு டேரக்டராகவே நீங்களே தானே பண்ணுறீங்க எல்லா படத்தையும். அதனால் அதெல்லாம் இல்லை. ஒரு டீமும் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணலாம், ஒரு ஆக்டரோடையும் ஒர்க் பண்ணலாம். நீங்களே வந்து வேறு ஒரு ப்ராஜெக்டாக தானே பண்ண போகிறீங்க, நீங்கள் அதே கதையை எடுக்க போகிறீங்க. இல்லை வேறு ஒரு கதை தான். நீங்கள் வந்து வேறு ஒரு கதையை பண்ணும்போது அந்த ஆக்டர் வேறு கேரக்டர் பண்ண முடியாதா என்ன? அதெல்லாம் பண்ணலாம். அந்த ஆக்டர் இல்லை நான் பண்ணலன்னா இன்னொரு படத்தில் பார்க்க போகிறாங்க, இது வந்து யுவராஜ் படத்தில் இந்த ஆக்டர் நடிக்கிறாரு, திரும்ப யுவராஜ் படத்தில் இந்த ஆக்டர் நடிக்கிறார் அப்படின்னு யாரும் படம் பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு படம் பார்க்குறாங்க, அவ்வளோதான். இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதனால் ஒரு படத்தில் நம்ம ஒரு ஆக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறோம், அந்த ஆக்டர் ஒரு சின்னதாக ஒரு ரோல் பண்ணுறாரு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கார் அப்படின்னா அந்த ஆக்டரோட இன்னொரு படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணலாமேன்னு தோணும். அப்படி தான் ஒரு ஆக்டரோட ஜேர்னியாக இருக்கும். போட்டியில் அந்த கோவா டான்ஸ் அந்த ஃபீல்டில் வந்து ஒரு வைப்பில் நீங்கள் வந்துட்டு போயிருப்பீங்க. உங்களுக்குள்ள ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட்டு ஃப்யூச்சரில் இருக்கா? இல்லை, எனக்கு வந்து பாஸ்ட்லேயே இருந்துச்சு, ஃப்யூச்சர்லலாம் இல்லை. பாஸ்ட்லேயே எனக்கு ஆக்டிங் வந்து ஆசை இருந்துச்சு. இப்போ வந்து அது என்னால் டெலிவர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல நான் இருக்கேன். ஒரு ஆக்டராக என்னால் இமோஷன்ஸை கன்வே பண்ண முடியும் அப்படின்ற இடத்துல இருக்கேன். கண்டிப்பாக ஆக்டிங்குள்ளே வருவேன். அதுதான் ஆக்ட் பண்ணுன்றது தான் ஐடியா இருக்குது. இந்த கோவா டான்ஸ் வந்து ஒரு கோவா கேர்ள்ஸா நானே அதுக்கு பேர் கோவா டான்ஸ்னு வைக்கல. ஓகே, ஒரு டான்ஸ் இருந்துச்சுல்ல, அது வந்து ஒரு டான்ஸர் பண்ண வேண்டியது. ஒரு டான்ஸ் மாஸ்டரு அவரே பண்ண வேண்டியது. லாஸ்ட் மினிட்ல அவருக்கு ஹை ஃபீவர், அவரால் கொரியோ பண்ணுறதுலேயே பெரிய சேலஞ்ச் இருந்துச்சு. அதனால் அவர் என்ன சொன்னார், என்னால் பண்ண முடியாது, ஒரு அசிஸ்டண்ட் கூட இருந்தார், ஸோ அவரை வச்சு போயிடலாமா அப்படின்னு யோசித்தோம். அவருமே கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்தார் ஸ்க்ரீனில் வர்றதுக்கு, இதை பண்ணுறதுக்கு. அப்புறம் அவருக்குமே ஒரு சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறமா வேறு ஆப்ஷனே இல்லாமல், ஏன்னா இது ஒரு நாள் முன்னாடி எடுத்த டெசிஷன், அவரும் நானும் ஆல்மோஸ்ட் சிமிலர் அனாட்டமியில் தான் இருப்போம். அதனால் அப்படியே அதை நான் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நான் சொல்கிறேன், டெசிஷன் வந்து எடுத்துடணும், நம்ம ஷூட்டிங்கை தள்ளி போட முடியாது. சூப்பர், எல்லாமே நல்ல ரெடி. பாயிண்ட்டு. ஓகே, அப்போ யாரும் இல்லை, அப்போ நான் பண்ணிடுறேன், என்ன இருக்குது, நானே பண்ணிடுறேன். தப்பாக இருந்தால் ஓகே தப்பு. அப்போ அந்த டைம்லலாம் இல்லை, எந்த அளவுக்குன்னா நம்ம எது பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம்ல, அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து கவலையே படாமல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமாலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஐயோ இதெல்லாம் ஏன் நம்ம பண்ணோம், கொழுப்பு தான் இல்லை அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கோம். பட் சில நேரங்களில் அந்த ட்ரைவ் இருக்குல்ல, அது தேவை. அந்த ட்ரைவ் இருந்தால் தான் இல்லை ஒரு மேஜிக்லாம் நடக்கும். கரெக்ட், நான் என் லைஃப்பில் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆமாம், நம்ம ரொம்ப யோசிச்சோம்னா நடக்கவே நடக்காது. ஒரு பிளைண்டான ட்ரைவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நடந்துடும். அது ஏதோ ஒரு இடத்துல அது மேஜிக்காக மாறும். ஆமாம், இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரியான மேஜிக் நடக்கிறதுக்கெலாம் வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப நம்ம இதுக்கப்புறம் எதுவுமே வந்து கேர்ஃபுல்லாக, கால்குலேட்டிவாக, ரிஸ்க் ஃப்ரீயாக இதெல்லாம் இருக்கா பார்த்து தான் நினைப்போம். அதில் அந்த வர டீமில் யாராச்சும் ஒரு மேஜிக்கல் ஏற்படுத்தினா உண்டு. நான் வந்து ஒரு மேஜிக்கலாக வந்து திடீர்னு ஒரு ஆக்டராக வரும்போது, இப்போ லவ் டுடேலாம் நான் மேஜிக்கலாக பார்க்குறேன். அந்த பெருசாக உலகத்தை பற்றி யோசிக்காத ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது தான் அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண முடியும். இப்போ நான்லாம் எப்படி ஆகிடுச்சுன்னா, ஐயோ இந்த உலகம் என்ன ஆகும்,
இந்த மாதிரி ஜோனில் இருந்துக்கிட்டுலாம் அந்த படம் பண்ண முடியாது. ஸோ நமக்கு என்ன தோணுதோ அந்த மைண்ட் செட்டில் ஒரு படம் பண்ணுறது தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் இந்த மாதிரி ரொம்ப அக்கறையோட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்போது இல்லை மேஜிக்லாம் ஏற்படாது. ஏன்னா லாஜிக்கலான ஒரு ஏரியாக்குள்ள நம்ம வந்துட்டோம். அதனால் பட் ஸ்டில் அதை நான் கட் பண்ண பார்க்குறேன். ரொம்ப லாஜிக்கல் திங்கிங்லேருந்து நான் என்னை கட் பண்ண பார்க்குறேன். சூப்பர். நான் ஃபோனில் பேசின ஒரு இயக்குனரை தொடர்பு கொண்டு நேரில் சந்திக்கிறேன். அவரோட படங்கள் பார்த்துருக்கேன். படங்கள் பார்த்ததுனாலே அவர்கிட்ட வந்து அந்த படம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறதே வந்து பெரிய ஒரு இது. ஏன்னா அவங்க அதுக்கு தான் வாழ்க்கையே அர்ப்பணித்து தியாகம் பண்ணி தான் அதை பண்ணுறாங்க. பட் நீங்கள் கொடுக்குற ஆன்சர் இருக்குல்ல, இந்த மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த இயக்குனர் வந்து எவ்வளோ பண்பட்டு இருந்திருந்தாருன்னா இவரை நம்ம நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு விஷயம் உருவாகுது. நேரில் சந்தித்த பிறகும் அவரோட மனநிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வயதிலிருந்து ஒரு 25 வருடங்கள் கடந்து போய் இருக்கிற பக்குவ நிலையாக தெரியுது. உங்களுடைய அந்த கிரியேட்டர் அப்படிங்கிறத தாண்டி அவர் இல்லாமல் யுவராஜ் தயாளன் எனும் ஆளுமை எப்படி இவ்வளோ பக்குவப்பட்டார்? பக்குவப்பட்டது வேல்யூஸ் எடுத்துக்கிறது தான். நான் வந்து மற்றவங்க கிட்டேருந்து வேல்யூஸ் எடுத்துப்பேன், பெரியவங்க கிட்டேருந்து. அந்த பழக்கம் இருந்ததுனால எனக்கு நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க சொல்லும் போது இல்லை, அவங்க நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து தானே சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் நான் எடுத்துப்பேன். ஸோ அதனாலேயே அந்த பக்குவம் பட்டுறது. ப்ளஸ் நான் பழகினவங்க எல்லாருமே நான் ஸ்கூல் டைமில் 5th ஸ்டாண்டர்டில் இருந்தேன்னா நான் 10th ஸ்டாண்டர்ட் பசங்களோட தான் பழகிட்டு இருப்பேன். 10th இருக்கும்போது காலேஜ் பசங்க கூட தான் பழகிட்டு இருப்பேன். காலேஜில் இருக்கும்போது நான் அப்போவே பார்ட் டைம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களோட தான் பழகுவேன். என் லைஃபே எப்படின்னா நான் எப்பயுமே வந்து எல்டர்ஸோடையே வாழ்ந்திருப்பேன். இப்போ நான் படம் பண்ண வந்ததுக்கப்புறம் என்னோடய கோ டைரக்டர்ஸ் எல்லாருமே என்னோட மூத்தவங்களாக இருப்பாங்க. ஸோ எப்போவுமே நான் வந்து அந்த எல்டர்ஸோடையே பழகி எனக்கு அந்த பக்குவம் வந்துருச்சு. ப்ளஸ் லைஃப்பில் வந்து இந்த 7.5 வருஷம் ஒரு கஷ்டம்னு ஒன்று வரும்ல, அது வந்துச்சு எனக்கு. அந்த 7.5 வருஷம் வந்து என்னை இன்னும் அதிகமான பக்குவமாக மாற்றிருச்சு. ஸோ இதெல்லாம் தான் இந்த லைஃப்பில் வர கஷ்டங்கள் தானே நம்ம வந்து இன்னும் மெச்சூர்டாக மாற்றோம். பெயின் கோத்ரூ பண்ணுறது இதெல்லாம் வந்து தான் நம்மளை இப்படி மாற்றிருக்கு பக்குவமாக. ப்ளஸ் இது வந்து நம்ம லைஃப் எப்படி பார்க்குறோன்றது வேணால் எப்படி மாறி இருக்கு. பட் நான் ஃப்ரம் வெரி பிகினிங் லைஃப் ஈஸியாலாம் நான் பார்க்கல. காலேஜ் ஃபஸ்ட்டு செமஸ்டர் அப்போவே நான் ஒர்க் பண்ண போயிட்டேன் பார்ட் டைமாக. ஸோ ரொம்ப பொறுப்புள்ள ஒரு ஆளாக தான் நான் சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கேன். பார்ட் டைம் போய் சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு காலேஜ் படிச்சுக்கிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு இப்படி தான் இருந்தேன் நான். ப்ளஸ் இந்த காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப ஏர்லியாகவே எந்திரிச்சிருவேன். இந்த 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 விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஏர்லியாக அதுவாக வந்த விஷயங்கள் தான். பட் வேல்யூஸ் எடுத்துக்கிறது தான் எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக தெரிஞ்சது. சில நேரத்தில் நம்ம சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, இவன் ஒருத்தம்பா அட்வைஸ் பண்ணுறான்னு நம்ம போய்டுவோம். அது மாதிரி நிறைய பேர் போயிடுவாங்க. நான் அப்படி போக மாட்டேன். அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு யோசித்து பார்ப்பேன். கரெக்டு தான் புரிஞ்சுக்கிட்டு அது எனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துப்பேன். இல்லைனா அவங்க தப்பாக இருக்காங்கன்னு விட்டுருவேன். அந்த பக்குவம் எனக்கு இருந்ததுனால கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிறேன். இந்த லைஃப்பில் இந்த ஜேர்னியில் நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறவங்களுக்கு நன்றி சொல்லலாம். நன்றி சொல்லணுன்னா முதல்ல என்னோடய அப்பா அம்மா தான். ஏன்னா எல்லா நேரத்துலேயும் அவங்க தான் வந்து நிற்கிறாங்க ஃபஸ்ட்டு எல்லா சந்தர்ப்பத்துலேயும். நான் சில நேரத்தில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருப்பேன். எப்போ எனக்கு வந்து அந்த பெயின் என்னை விட்டு போயிருக்குன்னா நான் பார்த்துருக்கேன். சில நேரத்தில் நம்ம போய் அப்பா அம்மா கிட்ட அதை போய் ஷேரே பண்ண மாட்டோம். அது ஏதோ ஒரு காரணங்களால் இருக்கும். அவங்க கஷ்டப்பட்டுருவாங்களா, இல்லை நம்ம வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு ஃபெயிலியராக போய் நிற்கணுமா, இந்த மாதிரிலாம் இருக்கிற நேரத்தில் நான் ஒரு தடவை போயிட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட உட்காந்து எனக்கு இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு அவங்ககிட்ட சொல்லி முடிச்சதுக்கப்புறமே இல்லை, ரொம்ப லைட் ஆயிடுச்சு என்னோடய ஹார்ட். அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக கவலைப்படல அவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம். ஸோ அதனால் எனக்கு அவங்க தான் வந்து லேபிள் பண்ணாமல் ஒருத்தவங்களை ஈஸியாக நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிவிடுவோம்ல, அது மாதிரி ஜட்ஜ் பண்ணாமல் பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு அப்பா அம்மா மட்டும்தான். அதனால் அவங்களுக்கு தான் நன்றி. எலிக்கு அப்புறம் நான் 8 வருஷமாக படம் பண்ணாமல் லேட்டாக தான் பண்ணேன். அப்போது எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா மென்டலி கூடவே நின்னாங்க. என்னோடய காலேஜ் சீனியர் கமல்தாஸ், இப்போ என்னோடய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்கார், அதுக்கப்புறம் மதுன்னு ஒருத்தர் இருக்கார், கோபிநாத்னு ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கார், என்னோடய நெய்பர் ரங்கேஷ்னு ஒருத்தர் இருக்கார். இது மாதிரி நிறைய பேர் எனக்கு வந்து ஒரு ஃபெயிலியராக பார்க்காம ஃப்யூச்சரில் ஒரு பெரிய டைரக்டராக பார்த்தாங்க இவங்களாம். ஸோ அதுதான், சில பேர் மட்டும்தான் என்ன இவர் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய டைரக்டராக வருவார், இவருக்கு அந்த எல்லா குவாலிட்டியுமே இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அதனால் அதை பற்றி மட்டுமே பேசுவாங்க. மற்றவங்களாம் எப்படின்னா, ஏங்க அந்த படம் இப்படி பண்ணீங்க, நெகட்டிவ் சைட்ஸ் மட்டுமே பேசுவாங்க. சில பேர் மட்டும் தான் அந்த ஃப்யூச்சர் பற்றி பேசினாங்களே, அவங்களுக்குலாம் நான் வந்து தேங்க் பண்ணோம். சூப்பர் சார். நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்படியா? அதாவது உங்கள் படைப்புகள், உரையாடல், உங்களுடைய நேர்காணல்கள், இது எல்லாம் தாண்டியுமே இவரை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் வந்து உங்களுடைய பக்குவம்.
உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஒருத்தருக்கு நம்ம எந்தெந்த வகையிலலாம் பதில் சொல்ல முடியாத சூழல் இருக்கும்போதும், பதில் சொல்லிட்டு தூங்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை எடுத்துக்கணும். நான் உங்கள சந்திக்கிறதுக்காக சில நண்பர்கள்ட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் வந்து இன்டர்வியூக்கு வர்றேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது. அதிலேயே எனக்கு வந்து நிறைவு கிடைச்சிருச்சு. ஆனா, சிலர வாழ்க்கையில சந்திக்கிறதன் மூலமா நாம பெரிதா பக்குவப்படுவோம் அப்படிங்கிற அந்த வேல்யூஸ் நீங்க சொன்ன இதிலேயே தான் பயணிக்கிற அதில ஒரு 70% பீப்பிள் அதில தான் பயணிப்பாங்க. நீங்களும் நானும் அப்படிங்கிறத விட, ஒரு 90% பீப்பிள் நல்ல விஷயங்கள எடுத்துக்கிறது தானே. அன்னப்பறவை தண்ணிய விட்டுட்டு பால எடுத்துக்கிற மாரி தான். அந்த கிரியேட்டர்ட்ட இருந்து நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வெளிய வரும்போது, அது சொசைட்டில என்ன இம்பாக்ட் பண்ணுது? அது எவ்வளோ பேருக்கான ஏதோ ஒரு குணத்த மாத்துது? ஏதோ ஒரு லைஃப வந்து 2 பேருக்கான லைஃப வந்து ஜர்னிய வந்து சேர்ந்து பயணிக்க வைக்குது? அப்படிங்கிறதெல்லாம் போட்டா போட்டி டூ இறுகப்பற்று மொத்தத்துக்குமே வாழ்த்துக்கள் நான் சொல்றேன். ஏன்னா, எலி தெனாலிராமன் வந்து என்னுடைய கல்லூரி காலத்தில எனக்கு மிக அவசியமான படங்களா இருந்தது. ஏன்னா, நான் வடிவேலு சார புதுசா பார்த்தேன். எனக்கு அந்த ஜானர் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ, அதன் அடிப்படையில அந்த டைரக்டர் ஒரு 8 வருஷம் கேப் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா, என் லைஃப்ல நான் ஓடிட்டுருந்தேன். ஸோ, அப்படி ஒருத்தர வந்து நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்க வழங்கிய இந்த நேர்காணல் வந்து உதவி இயக்குனர்களா, கிரியேட்டரா, பிகினிங்ல இருக்கிறவங்களுக்கு ஐ ஓப்பனரா இருக்கக்கூடிய ஒரு நேர்காணல். ஒரு ஞான திறப்பு அண்ட் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். வானொலி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி விமல். தேங்க் யூ. ஆல் இண்டியா ரேடியோ வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா ஹெரிட்டேஜான ஒரு இடம். இங்க வந்து பேசினதும் ரொம்ப நன்றி. லைஃப்ல எப்போ திரும்ப இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ரொம்ப நன்றி விமல். தேங்க் யூ சார்.